தள்ளாடி தவழ்ந்து களைத்தோடு என் நேசர் குருசை சுமந்தே என் நேசர் கொல்கோதா மலையின் மேல் நடந்து தள்ளாடி தவழ்ந்து களைத்தோடு
என் நேசர் கொல்கோதா மலையின் மேல் நடந்து வேலைக்கிழமை இரவு போஜனத்தை, பரிசுத்த ஹோலி கம்யூனியன், அதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்ஸ்டிடியூட் பண்ணுகிறார். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று. அதே இரவில் ஸ்டீடர்களோடு கூட 11 கூட அவர் கெத்செமனே தோட்டத்திற்கு போய் அங்கே சிலரை பார்த்து, நீங்கள் கவனமாக விழிப்பாருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். வேதம் சொல்லுகிறது, தெய்வமே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கபடி செய்யும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுள். இப்படி ஜெபிக்கும் பொழுது அவருடைய வேர்வை எல்லாம் இரத்தமாக கொட்டினதான். இரவெல்லாம் தூக்கமில்லை. உலகத்தின் பாவங்கள் அனைத்துமே, பாவம் என்னதென்று தெரியாத அவர் மேல அப்படியே வந்து இறங்க போகிறது. ஆதாம் முதல் இப்பொழுது இருக்கிறவர்கள் வரையிலும் இன்னுமாய் பிறக்க போகிற எல்லோருடைய பாவங்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல சுமரும் பொழுது பாவம் என்று அவருக்கு ஒன்றுமே தெரியாது. பரிசுத்தமானவர். கொலை பழிகள், திருடு, பொய், உபச்சாரங்கள், வேசித்தனங்கள், அசுத்தங்கள், அக்கிரமங்கள், துரோகங்கள், மனுஷருடைய எல்லா கேடுபடான பாவங்கள் அவர் மேல சூழ்ந்ததுனால அந்த பாவத்தின் தண்டனை, இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனுஷன் செஞ்ச பாவத்தின் அந்த தண்டனை அவன் அனுபவிக்க வேண்டிய அந்த இடத்துல இயேசு நின்றார். நீங்களும் நானும் அடி வாங்க வேண்டிய அந்த இடத்துல இயேசு உனக்காக எனக்காக அடி வாங்கினார். வேதம் சொல்லுகிறது, உனக்காக எனக்காக அவர் நியாயப்பிரமாணத்தின் சாபமாய் கல்வாரியில தொங்கினார். உன்னை உயர்த்த தன்னை தரித்திரராக ஒப்பு கொடுத்தவர். ஒரு சொட்டு ரத்தம் கூட தனக்கென்று வச்சு கொள்ளாம எல்லாவற்றையும் உன்னை நேசித்ததுனால உன் பாவங்களை கழுவ, பாவத்திலிருந்து உன்னை விடுதலையாக்க, பாவத்திற்கு பிரியாச்சித்தத்தை, அந்த விமர்சனத்தை வேதம் சொல்லுகிறது, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லை. மனுஷன் செஞ்ச குற்றத்திற்கு அவன்தான் அதனுடைய விலையை தர வேண்டும், அந்த பெனால்ட்டியை தர வேண்டும். ஆனால் மனுஷனால் அது முடியாததுனால தேவனை தம்முடைய குமாரனை அனுப்பி வைத்தார். இந்த அதிகாலையில் அவரை நேசித்த எந்த சீடனும் கூட இல்லை, ஓடி போனாங்க. இந்த காலவேளையில மொத்தத்தால ஒருவன் காட்டி கொடுத்தானே என்ற துக்கம் அவருக்கு. 3 வருஷம் கூட இருந்தவன், கூடவே வாழ்வில் சாவலியும் மூடு கூட இருப்பேன்னு சொன்னவன், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கத்தியால சேவகனுடைய காதை வெட்டினவன், அவ்வளவு தேவனை நேசித்தவன், ஒரு சன பொழுதுல தேவனை 3 முறை மறுதலிச்சிட்டான். எல்லா பக்கமும் தன்னன் தனிமையாக ஒரு திருடனை போல அவரை இழுத்து கொண்டு போகிறார்கள். உலகத்தை படைத்தவர். சூரியன் அவர் சொல்லும் போது கீழ்ப்படுகிறது, காற்று அவர் அதட்டும் போது கீழ்ப்படுகிறது, கடல் அவர் கட்டளையிடும் போது அமைதலாகிறது. ஆனால் உனக்காக எனக்காக இயேசு கிறிஸ்து அவமானத்தை சுமந்தவராக கன்னத்துல ஓங்கி அரைஞ்சி, உன்னை அடிச்சது யாருன்னு சொல்றாங்க, அவமானப்படுத்தினார்கள். உன்னை அவமானப்படுத்த வேண்டிய அந்த இடத்துல உனக்காக இயேசு அவமானப்பட்டார். தாடி பிடிச்சு இழுக்கிறாங்க, தலன் மேல கொட்டி கேலி செய்து கிண்டல் செய்து, உன்னை கொட்டினவன் யார் என்று கண்டுபிடி என்று அவர் கண்களை மூடி அவரை ஏளனப்படுத்தி கேவலப்படுத்தி அவமானப்படுத்துகிறார்கள். நீ அவமானப்பட வேண்டிய இடத்துல, நீ தண்டிக்கப்பட வேண்டிய இடத்துல இயேசு அவமானப்பட்டு தண்டிக்கப்பட்டார்.
நெப்போலியன் போனபார்த்தை கேட்கிறார்கள், அவன் மகா பெரிய சக்கரவர்த்தி, இயேசு கிறிஸ்துவை குறித்து என்ன சொல்லுகிறீர்கள் என்று. அவன் சொல்லுகிறான், நானும் அலெக்சாண்டரும் கேல்மேகனும் எங்களுடைய ஃபோர்ஸை வச்சு ஜனங்களை பிடித்து தேசங்களை நாங்கள் ஆக்கிரமித்தோம். ஆனால் இயேசு அப்படி இல்லை, தம்முடைய ரத்தத்தை சிந்தி ஜனங்களை நேசித்தார். ஆகவே இன்று அநேக ஆண்கள் தங்களுடைய வாழ்க்கையை, தன்னுடைய ஜீவனை இந்த இயேசுக்காக ஒப்பு கொடுக்கிறார்கள். லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான இருதயத்தில் அந்த இயேசு வாழ்கிறார் என்று. தாயை காட்டில உன்னை நேசித்தவர், தகப்பனை காட்டில உன்னை நேசித்தவர். அவர் உன்னை பார்த்து சொன்னார், என் பிள்ளையே, தாயின் தகப்பன் உனக்கு இல்லையா? திக்கற்றவர்களுக்கும் அநாதைகளுக்கும் நாயகனாய் இருக்கிறவர். இதோ இந்த உலகத்தின் முடிவு பரிந்தமும் சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. உலகத்தில் இந்த இயேசுவை போல உன்னை யாரை நேசிக்க முடியாது. உலகத்தில் இந்த இயேசுவை போல நீ பட வேண்டிய அவமானம், தண்டனையை உன் இடத்துல யாரும் பட முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு காலகட்டம் வரும்பொழுது தவறு மேலே தவறு செய்யும் போது அப்பா அம்மா கூட நம்மை பார்த்து நொந்து கொள்கிறார்கள். இந்த பிள்ளை ஏன் பிறந்துச்சுன்னு மனசு வேதனைப்படுகிறாங்க. வேதம் சொல்லுது, நீங்கள் பாவிகளாக துரோகிகளாக இருக்கும்போது பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனை உங்களுக்காக அனுப்பினாரா? உங்களை நேசிக்கிற தகப்பன் தாயை காட்டிலும் அதிகமாக நேசிக்கிறார். என்னப்பா உம் தோளினில் சாயுவே, என்னப்பா ஆவதில்லை. தகப்பனை இழந்தவர்களுக்கு நன்றாக தெரியும் அந்த வலி, அந்த வேதனை என்னன்னு. இது போல குட் ஃப்ரைடே சர்வீஸ்ல நான் பாடிக்கொண்டு இருக்கும்போது திடீரென்று என்னுடைய தகப்பனுடைய ஞாபகம் வந்துடுச்சு. அந்த துக்கம் தொண்டை அடிக்கும் பொழுது தான் நான் ஒரு சத்தத்தை கேட்டேன், உன்னுடைய தகப்பன் என்னிடத்தில் இருக்கிறார், என் மகனை நான் உன்னிடத்தில் இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை, நீ அனாதை அல்ல. ஓ ரிபதரப சந்தனமமம ரிகதரப சிந்தன மதுரியந்தன. Thank you, Father. என்
நீதிமானுக்காக ஒருவர் மறைக்குவாங்க, ஒரு நீதிமானுக்காக ஒருத்தர் மன்னிக்க துணிவாங்க. ஆனால் பாவிகளாக, அக்கிரமக்காரர்களாக, அநியாயக்காரர்களாக, மோசமானவர்களாக நம்முடைய இருதயம், நம்முடைய சிந்தனை அது மிகவும் கிறுக்குள்ளதும் மகா கேடு பாடமுள்ளதான இந்த இருதயத்திற்காக, இந்த சிந்தனைக்காக, நம்முடைய பாவங்களுக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லாமே பிறக்கும் பொழுது வாழணும்னு பிறப்பாங்க. ஆனால் அவர் மாத்திரம்தான் இந்த உலகத்தின் முடிவு பரியந்தமும் நம்ம எல்லாருடைய பாவங்களையும் சுமந்து தீர்க்கிறவராகவே இந்த உலகத்தின் துவத்திகத்திலேயே நமக்கென்று அடிக்கப்படுகிற ஆடை போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முன்குறிக்கப்பட்டார். அதனால தான் ஏசாயா இப்படியாக சொல்கிறார், நம்முடைய பாவத்துக்கு தக்கதாக அவர் அடிக்கப்பட்டார், நம்முடைய அக்கிரமத்துக்கு அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை, அந்த தண்டனை அவர் மேலே விழுந்தது, அவருடைய தழும்புகளால் நம்ம குணமாகிறோம் என்று. தாய் தகப்பன் நம்மளை தள்ளினாலும் நம்மளை சேர்த்து கொள்கிற ஒரு தேவன் அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அதனால தான் அந்த கெத்செமனே தோட்டத்தில், ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யுங்க, ஆகிலும் இது என்னுடைய சித்தத்தின்படி இல்லப்பா, உம்முடைய சித்தத்தின்படியே ஆகட்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். என்ன அந்த பாத்திரம்? ஒரு குஷ்டரோகியோடைய அந்த சீவு, அந்த அழுக்கு ஒரு பாத்திரத்தில் வைத்து, கேன்சர் பேஷண்ட்டோடைய அந்த கட்டியை ஒரு பாத்திரத்தில் வைத்து, டிபி பேஷண்ட்டோடைய அந்த சளி எப்படி கொடுமையாக இதெல்லாமே ஒரு பாத்திரத்தில் வைத்து குடிங்க என்று சொன்னால் யாராலையும் இது குடிக்கவே முடியாது, அதை பார்க்க கூட நமக்கு சகிக்காது. அவ்வளோ மோசமாக விவரிக்கவே முடியாத கொடூரமான பாவங்கள் நம்மளுடைய பாவங்கள். அந்த பாவத்தை பரிசுத்தமான தேவன் உட்கொள்ளும்படியாக அவர் தம்மை தானே ஒப்பு கொடுத்தார். பாவியாக இருக்கிற நம்மை அவர் நினைவு கூற நம்ம எம்மாத்திரம், நம்ம மண் என்று கர்த்தர் நினைவு கூறுகிறார். இந்த வேளையில கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே பாவியாக இருக்கிற எங்களை நீங்கள் நினைவு கூற நாங்கள் எம்மாத்திரம் சுவாமி. உமக்கு நன்றி அப்பா, உம்முடைய அன்பிற்கு நன்றி, விவரிக்க முடியாத உம்முடைய அன்பிற்கு நன்றி அப்பா. எங்களையே அர்ப்பணிப்பாக நாங்கள் படைக்கிறோம் சுவாமி. நன்றி ஆண்டவரே. இயேசுவே உம்மாசில்லா ரத்தம் என்னதுக்காய் சிந்தினீரே, கோர பாடுகள் யாவும் சகித்தீ, அத்தனையும் எனக்காகவோ. இயேசுவே உம்மாசில்லா ரத்தம் என்னதுக்காய் சிந்தினீரே, கோர பாடுகள் யாவும் சகித்தீ, என்னை நினைக்க மண்ணான நான் என் மாற்றமையா, பாவியா என்னை நினைக்க மண்ணான நான் என் மாற்றமையா, தேவதூதரிலும் அதிபனாய் என்னை மாற்றின அன்பை தேவதூதரிலும் மகிவனாய் என்னை மாற்றின அன்பை துதிப்பேன். எனக்காக நீர் யாவும் முடித்தீ, உமக்காக நான் என்ன செய்வேன்.
மகிபனாய் என்னை மாற்றின அன்பை துதிப்பேன். தேவதூதரிலும் மகிபனாய் என்னை மாற்றின அன்பை துதிப்பேன். திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் மிக இருப்பினும், திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் மிக இருப்பினும், குருசை நோக்கி பார்க்க எனக்கு, குருசை நோக்கி பார்க்க எனக்கு உரிய பெருமைகள் யாவும் அற்பமே, உரிய பெருமைகள் யாவும் அற்பமே. விந்தை கிறிஸ்தேசு ராஜா, உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. சுந்தரமிகும் இந்த பூவில், சுந்தரமிகும் இந்த பூவில் எந்த மேன்மைகள் எனக்கு இருப்பினும், எந்த மேன்மைகள் எனக்கு இருப்பினும், இந்த விந்தை அன்பிற்கீடாய் என்ன காணிக்கை விடுவேன். இந்த விந்தை அன்பிற்கீடாய் என்ன காணிக்கை விடுவேன். எந்த ஆரும் பொருளிடாகும், எந்த ஆரும் பொருளிடாகும், என்னை முற்றிலும் உமக்களிக்கிறேன், என்னை முற்றிலும் உமக்களிக்கிறேன். விந்தை கிறிஸ்தேசு ராஜா, உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. விந்தை கிறிஸ்தேசு ராஜா, உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. பாவிகளாக இருக்கிற நமக்கு, அக்கிரமக்காரர்களாக இருக்கிற நமக்கு, சபிக்கப்பட்டவர்களாக இருக்கிற நமக்கு தேவையான ஒரே ஒரு பரிசு அது தண்டனை மட்டும்தான். ஆனா நமக்கு விருப்பமான, நமக்கு அந்த தேவையான அந்த தண்டனையை நம்மிடத்திலிருந்து நீக்கி நம்மளை ஆசீர்வாதமாக, சமாதானமாக, நம்மளை நீதிமான்களாக மாற்றி அந்த தண்டனையை தன்மேலே ஏற்றுக்கொண்டு பிதாவின் பிள்ளையாக நம்மளை மாற்றின அந்த தேவனை கரங்களை உயர்த்தி தட்டி, ஆண்டவரே, அக்கிரமக்காரர்களாக தண்டனையை சுமக்க வேண்டியவர்களாக, பரம்பரை சாபங்களாக, எங்களுடைய குடும்பத்தின் சாபம் என்னவென்று எங்களுக்கு தெரியும். ஒரு வயது வரும்பொழுது சின்ன வயதிலே மறித்து போவாங்க. சம்பாதிக்கிற சம்பாதனை எல்லாம் அப்படியே சம்பாதனை அழிவுக்கு, ஒரு நாச மோசத்துக்கு, ஒரு வியாதிக்கு செல்ல விடுவோம். ஒரு வயது வரும்பொழுது தேவையில்லாத காரியங்கள் எல்லாமே எங்க குடும்பத்துல வந்து மறித்து போகுவோம். ஆனா அந்த தண்டனைகள், அந்த சாபங்கள், அந்த பரம்பரை சாபங்கள் எங்க மேல வராதபடிக்கு எங்களுடைய ரத்தத்தை சிந்தி, உடைய பிள்ளையில பெற்ற அந்த ரத்தத்தை சிந்தி எங்களை மீட்டு பாவிகளாக, அடிமைகளாக நரகத்துக்கு போக வேண்டிய தண்டனைக்கு பாத்திரமுள்ள எங்களை நீதிமான்களாக, பரிசுத்தவான்களாக, பிதாவின் பிள்ளைகளாக மாற்றி, அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான அந்த புதிய சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்து, அந்த பஸ்கா ஆடு பலி செலுத்தப்படும் போது அந்த போக்கு ஆடு எப்படி வனாந்தரத்துல போகுமோ அது போல எங்களுக்காக அந்த வனாந்தரத்துல அந்த கோரமான சிலுவையை சுமந்து, ஆண்டவரே, எங்களுக்காக நீர் அந்த தண்டனை ஏற்றுக்கொண்டு எங்களை நீதிமான்களாக, எங்களை பரிசுத்தவான்களாக, எங்களை ஆசீர்வாதமாக மாற்றி
சபித்திரத்திலயோ தாரித்திரத்திலயோ இருந்த எங்களை ஆசீர்வாதத்தின் வாய்க்கால்களாக மாற்றி ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை இந்த நாளிலே எங்களுக்கு சுதந்திரவாளிகளாக எங்களை மாற்றின எங்க அப்பா உங்களுக்கு நன்றி என்று கரத்தை மேலே உயர்த்தி நன்றி உள்ள இருதயத்தோட கர்த்தாவே உமக்கு நன்றி அப்பா. அப்பா உமக்கு நன்றி, உங்களுடைய அன்பிற்கு நன்றி, உங்களுடைய இரக்கத்திற்கு நன்றி. எங்களுடைய பாவத்துக்கு தக்கதாக நீர் செய்யல, எங்க அக்கிரமுக்கு தக்கதாக நீர் சடி காட்டாம எங்களை நன்மையினாலும் கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி எங்களை கழுகுக்கு சமாதானமாக எங்களுடைய வயதை வாழ வயதை போல எங்களை மாற்றின எங்கள் நல்ல தெய்வமே, உமக்கு வாழ்நாள் முழுதுமாக எங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து உள்ளவர்களாக உமக்கென்றே நாங்கள் வாழ்வோம் என்று நன்றி ஆண்டவரே.
என்ன செய்குவே? உன்னுடைய சாபங்களை கல்வாரி சிலுவையிலே முறித்து விட்டார். உன் பாவங்களை கல்வாரி சிலுவையிலே முறித்து விட்டார். உனக்கு சமாதானம் பண்ணும் ஆக்கினை அவர் மேல வந்தது. வேதம் சொல்லுது, நல்லவனுக்காக ஒருவன் மரிப்பது, நீதிமானுக்காக ஒருவன் மரிப்பது அரிது. நல்லவனுக்காக ஒரு வேளை யாராச்சும் ஒருவர் மரிக்க துணியலாம். ஆனால் நீயும் நானும் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து இயேசு உனக்காக எனக்காக அவர் தன்னுடைய ஜீவனை விட்டார். கடைசி வரையிலும் தம்முடைய சீடர்கள் வைத்திருந்த அவர் அன்பே மாறலையா? வேதம் சொல்லுகிறது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உன்னை தெரிந்து கொண்டேன். அநேக வேளையில எனக்கு ஒரு சந்தேகம். ஒரு நிமிஷம் கண்ணை திறந்து பாருங்க. என்னன்னா, நான் அதாவது வாலிப வயசுல இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டேன். சில சமயத்தில் அப்போ நான் நினைக்கிறது உண்டு, நான் அதற்கு முன்னாடியே உண்மை ஏற்றுக்கொண்டு இருந்தால் நன்றாக இருந்திருக்குமே ஆண்டவரே, அப்படியெல்லாம் திங்க் பண்ணுவேன். சிலர் என்னிடத்துல வந்து கேட்பாங்க, பாஸ்டர் நான் சின்னதில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தெரிந்துட்டு இருந்தால் எனக்கு நன்றாக இருக்கும் என்று. அவங்களுடைய எண்ணம் என்ன, நான் இயேசு சாமியே ரொம்ப லேட்டாக தெரிஞ்சுக்கணுன்றது போல் ஒரு எண்ணம் இருக்கும். ஆனால் வேதத்தை படிக்கும்போது அப்படி இல்லை. வேதத்தை படிக்கும்பொழுதே நீ பிறக்காரத்துக்கு முன்னாடி இந்த இயேசுவின் பிள்ளை தான். வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், உலகம் தோன்றுகிறதுக்கு முன்னாடியே தம்முடைய அன்பினாலே உன்னை கிறிஸ்துவுக்காக முன்குறித்தாராம், தெரிந்து கொண்டாராம். பேதுரு சொல்லுகிறார், உலக தோற்றத்துக்கு முன்னாடியே உனக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர். கைவிடவே மாட்டார், விட்டு விலகவே மாட்டார், நன்மை செய்து கொண்டே இருப்பார். கரங்களை தட்டி அவர் உயர்த்துவோம். You may be seated in God's presence. தேவனுடைய சன்னிதானத்தில் நாம். Hallelujah. Thank you Jesus. Thank you Father. Right. வருகிற ஈஸ்டர் சண்டே 2 ஆராதனைகள் மட்டும் இருக்கும். 4 ஆராதனை இருக்காது. ஏனென்றால் 4 ஆராதனையும் 2 ஆராதனையாக கம்பைன் பண்ணிட்டு இருக்கோம். ஈஸ்டர் எல்லாம் சந்தோஷமாக வீட்டுக்கு போய் என்ன பண்ணணும், நீங்கள் ஆராதனை முடிச்சுட்டு நல்லா கிராண்டாக கொண்டாடுவீங்க இந்த ஈஸ்டரை. அதை மனசில் வச்சு, ஸோ இந்த முறை வெறும் 2 ஆராதனை மட்டும் வைத்திருக்கிறோம். நன்றாக ஞாபகம் வைத்துக்கொள்ளுங்க. 2 ஆராதனை. எத்தனை ஆராதனை? 2 ஆராதனை மட்டும் இருக்கும். காலை 6 8 மணி வரையிலும் முதலாவது ஆராதனை, 8 மணிலிருந்து 10 மணி வரையிலும் 2 ஆராதனை. இந்த ஆராதனை, இந்த குட் ஃப்ரைடே சர்வீஸ் எப்படி இருக்கும் அதே போல தான் ஈஸ்டர் சர்வீஸ் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை உங்களை அந்த நாளிலும் பார்க்குறதுல ரொம்ப மகிழ்ச்சி, இந்த நாளிலும் பார்க்குறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கு குட் ஃப்ரைடே. ஏன் இன்றைக்கு குட் ஃப்ரைடே? அப்போ பேட் ஃப்ரைடே என்று ஒன்று இருக்கா? ஏன் இன்றைக்கு குட் ஃப்ரைடே என்று அழைக்கிறோம் என்றால், இந்த நாளில தான் பாவத்தில் சிக்குண்ட நம்மை, சாபக்கேட்டா இருந்த நம்மை, பாவத்திலிருந்து விடுதலை ஆக்க முடியாத பாவத்திற்கு அடிமையா இருந்த நம்மை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பலியாகி அவருடைய இரத்தத்தினாலே பாவம், சாபம், மரணம் இது 3 நம்மளை விடுதலை ஆக்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப வேதம் சொல்லுகிறது, அவருடைய தழும்புகளாலே குணமானோம். நம்மால விட முடியாத பாவங்க, நம்மால விட முடியாத அக்கிரமங்கள், டிரான்ஸ்கிரிஷன், மீறுதல்கள் எவ்வளோ முயற்சி செஞ்ச முடியல. அப்பா அம்மாங்க எவ்வளோ திருத்த பார்த்தாங்க முடியல. டீச்சருங்க எவ்வளோ அறிவுரை சொன்னாங்க முடியல. ஆனால் இயேசு உங்களை ஒரு முறை தொடம்போது, அவருடைய வார்த்தையை ஏதோ ஒரு நாளிலே நீங்கள் கேட்கும் பொழுது, ஏதோ ஒரு அற்புதத்தின் மூலமாய் அவர் உங்களை நேசிக்கிறதை அவர் உங்களுக்கு உணர்த்தினார். வாழ்க்கை அந்த நேரத்தில் ஒப்பு கொடுத்தீங்க.
அல்லேலூயா. அவரை ஏற்றுக்கொண்டீங்க, அவருடைய பிள்ளையா மாறிட்டீங்க. ஆமென். அல்லேலூயா. அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரையிலும் அவரை ருசி பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த குட் ஃப்ரைடேவா இருக்கிறதுனால நான் ஏதோ வேத வசனத்தை நான் உங்களுக்கு போதித்து உங்களை வீட்டுக்கு அனுப்புறதுல நான் விருப்பப்படலை. உங்களை உணர்வுபூர்வமாக இயேசு சாமி எப்படி மரித்தார், அவருடைய பாடுகள் எப்படி இருந்தது என்று நீங்கள் இருதயத்தில் உணரத்தக்கதாக அப்படி உணர்ந்து போக வேண்டும் என்று என்னுடைய ஆசை. ஏன்னா தலை அருவில இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தது இதெல்லாம் இருந்துச்சுன்னா அப்படியே மைண்டில் தான் வச்சுட்டு போவோம். ஆனால் நம்முடைய இருதயத்தில் அது இருக்கும்போதே அதனுடைய எஃபெக்டை வேற. ஆமென். அல்லேலூயா. நம்ம இருதயத்தில் அவருடைய பாடுகளை நினைக்கும் போது அநேக பாவிகளும் பொல்லாதவர்களும் எப்படி மாறினார்கள் என்றால் இயேசு கிறிஸ்துனுடைய பாடுகளை உணர்ந்தார்கள். இயேசு கிறிஸ்து நமக்காக பட்ட அந்த வேதனை, அந்த துக்கத்தை உணர்ந்தார்கள். நிறைய பேர் துக்கப்படுறாங்க, நிறைய பேர் வேதனைப்படுறாங்க. இன்னும் சொல்ல போனால் தாய் தகப்பன் கூட அநேக தியாகங்களை பண்றாங்க. ஆனால் பிள்ளைகள் மறந்து போறாங்க. நான் இயேசு கிறிஸ்து செய்த தியாகம் மட்டும் உலகத்தில் அநேக ஜனங்கள் மறக்கல. சொல்ல போனால் உலகத்தில் 8 பில்லியன் இருக்கிறாங்க. அதுல 3 பில்லியன்கள் இந்த இயேசுவின் சிலுவையினால கவரப்பட்டு தொடப்பட்டு ரட்சிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அளவு தேவனுடைய வார்த்தையினால தொடப்பட்டு இருக்காங்க. ஏன்னா இது வெறும் வார்த்தை மட்டும் இல்லை, இதுல ஜீவன் இருக்கு, இதுல ஆவி இருக்கு. அதுதான் என்னுடைய வார்த்தை ஆவியும் ஜீவனமா இருக்கிறது என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அவர் வார்த்தை பேசும் போதே இருதயங்கள் மாற்றப்படுகிறது. ஆமென். இருதயங்கள் தொடப்படுகிறது. நம்ம புத்திக்கு மேலான தேவ சமாதானம் நம்ம இருதயத்தை நிரப்புகிறது. அல்லேலூயா. The cross of Christ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொன்றா நான் சொல்லிட்டு வரேன், நன்றாக புரிந்து கொள்ளுங்க. தேவ வசனத்தை கேட்கும் போதோ உற்சாகமாக கேட்கணும். வீட்டில இருந்து வரும்போதுவே ஆண்டவரே உங்களுடைய வசனத்தை அப்படியே உற்சாகமாக கேட்க போறேன்னு என்ன பண்ணுங்க, அந்த ஆவலோடு கூட இருக்கணும். சரிங்களா? இப்ப சிலுவை என்பது யூதர்களுக்கு சபிக்கப்பட்ட சின்னம். சொல்லுங்க பார்க்கலாம். சிலுவை என்பது ரோமர்களுக்கு கிரிமினல் சின்னம். சொல்லுங்க. இப்போ விலங்கு போடுறாங்கல்ல, அந்த விலங்கு யாராச்சும் நாங்கள் விலங்கு கட்சின்னு சொல்லுவாங்களா? கைக்கு போடுறாங்க பாருங்க, அந்த விலங்கு. யாராச்சும் விலங்கை பெருசாக வச்சு போட்டுருவாங்களா? விலங்கு எடுத்து கழுத்தில் மாட்டிக்குவாங்களா? ஒரு மனுஷனை ஒரு பேப்பரில் போட்டு பக்கத்தில் விலங்கு போட்டால் என்ன அர்த்தம்? அவர் ஏதோ கிரிமினல் வேலை பண்ணியிருக்காருன்ற அர்த்தம். உங்களுக்கு விளங்குச்சிங்களா? புரிஞ்சுச்சிங்களா? அப்போ யூதர்களுக்கு இந்த சிலுவை மரமாகப்பட்டது. நியாயப்பிரமாணத்தை மீறினவன் சபிக்கப்பட்டவன், அவன் கொல்லப்பட வேண்டும். அப்ப யூதர்களுக்கு இந்த சிலுவை என்பது சாபத்து. மன்னிக்கணும், யூதர்களுக்கு இந்த சிலுவை என்பது பார்த்தீங்களா, யூதர்களுக்கு இந்த சிலுவை என்பது நோ ப்ராப்ளம். யூதர்களுக்கு இந்த சிலுவை என்பது ஒரு சாபக்கேடான சின்னம். சில சமயத்தில் தூங்குறவங்களாம் எழுப்புகிறதுக்கு நம்முடைய பாக்ஸ் ரொம்ப ஏதுவாக இருக்கு. அது என்னன்னு பார்த்துட்டு செய்யுங்கப்பா. அதே போல ரோமர்களுக்கு இந்த சிலுவை என்பது கிரிமினல் சின்னமா இருக்கு. தேச துரோகி, தேச விரோதி, தேசத்தில் கலகம் பண்றவன், இது நிரூபிக்கப்படும் போது அவனுக்கு கொடுக்கப்படுகிற மிகப்பெரிய உச்சக்கட்ட தண்டனை தான் சிலுவையின் தண்டனை. இப்ப நான் சொல்லிட்டே வரும்போது இயேசு கிறிஸ்து எப்படிலாம் பாடுபட்டாருன்னு அதுக்குள்ள போய் நம்ம வெளியே வந்துடுவோம். நாம சொல்ற அநேக வார்த்தைகள் வேதத்தில் பார்க்கவே முடியாது, சரித்திரத்தில் தான் பார்க்க முடியும். அது என்னவோ தெரியல, மார்க் ஆகட்டும், மத்தேயு ஆகட்டும், லூக் ஆகட்டும், யோவான் ஆகட்டும், இயேசு கிறிஸ்துவின் மரணம், அந்த பாடுகளை குறித்த ஒரு டீட்டெயில் அவங்க கொடுக்கல, சரியான டீட்டெயில் இல்லை.
அப்போ இந்த டீட்டெயில் எங்கிருந்து நம்ம எடுக்க வேண்டும் என்றால் சரித்திரத்திலிருந்து தான் எடுக்கணும். ஏனென்றால் சரித்திரத்தையும் வேதத்தையும் வைத்து பார்க்கும் போது கிளீனாக மேட்ச் ஆகுது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த சிலுவை மரணமாகப்பட்டது எப்பொழுது வந்தது, என்ன வந்தது, எப்படி என்பதை நான் சொல்லுகிறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன். ஏன் சிலுவை மிகவும் முக்கியமானது? ஏன் சிலுவை என்பது நமக்கு புனித சின்னம்? நம்ம வாலிப பிள்ளைங்களுக்கு கையை தட்டுங்க. எவ்வளோ அழகா நேற்று இரவு ஏறக்குறைய ஒரு 2 மணி நேரத்தில் வந்து இதை கட் பண்ணி இந்த டிசைன் பண்ணி பெயிண்ட் எல்லாம் அடிச்சு என்ன பண்ணாங்க, அழகாக அலங்காரப்படுத்திட்டாங்க. அதெல்லாம் கட்டிங் பண்ணி லைட்டிங்கெல்லாம் செட் பண்ணி நிஜமாக எனக்கு ஒரு ஃபீலிங்கு கொல்கோதாவில் இருக்கிற மாதிரி இருக்கு. ரைட், இங்கே நிற்கிறதுனால ஒரு பயம், நான் இயேசு சிலுவையில் அடிக்கிற மாதிரியும் இருக்குது. ஆனால் அதுவும் உண்மைதான். நம்மளுடைய பாவங்கள் தான் என்ன பண்ணிச்சு, அவரை சிலுவையில் அறைந்தது. ஓகே, இப்போ எல்லா குற்றங்களும் எல்லா கிரைமும் எல்லா கிரிமினலும் தண்டிக்கப்பட வேண்டும். நீங்கள் எவ்வளோ ஒரு மனுஷன் பாவம் பண்ணுறானோ, எவ்வளோ தப்பு பண்ணுறானோ, எவ்வளோ கிரிமினல் வேலை பண்ணுறானோ, அவ்வளவுக்கு அதிகமாக அவ்வளவுக்கு சமமாக அவன் தண்டிக்கப்பட வேண்டும். அவனுக்கு பெனால்ட்டி. சட்டம் அவனை சும்மா விடாது. குற்றங்கள் தண்டிக்கப்பட வேண்டும். சொல்லுங்க பார்க்கலாம். சில சமயத்தில் நீதிபதி ஓகே உனக்கு பெயிலில் நாங்கள் விட்டுறோம் அப்படின்னு சொன்னாலும், ஓகே உன்னுடைய தண்டனை காலம் முடிஞ்சிச்சின்னு அப்படி சொன்னாலும், ஆனால் அவன் செஞ்ச குற்றத்துக்கு அவனுக்கு இருக்கு பாருங்க தண்டனை. இந்த உலகத்தில் ஏண்டா பிறந்தோன்ற அளவுக்கு என்ன பண்ணிடுவான், அவன் அனுபவிச்சிருவான். ஜெயிலில் ஆகட்டும், அவனுக்கு கொடுக்குற பெனால்ட்டி ஆகட்டும், அவ்வளோ மோசமாக இருக்கும். ஒன்று பனிஷ்மெண்ட் தருவாங்க, இன்னொன்று பெனால்ட்டி போடுவாங்க. பனிஷ்மெண்ட்டு அனுபவிக்கணும், அடுத்தது அதிகமான பணம் உச்சகட்டத்தில் என்ன பண்ணணும், பணத்தையும் கொடுக்கணும். சில சமயத்தில் சொத்தெல்லாம் விற்றுட்டு கொடுக்குற நிலைலாம் வந்துடும் குற்றவாளிக்கு. ஏனென்றால் குற்றங்களுக்கு கம்பன்சேஷன், அவன் பண்ண தப்பு எவ்வளவு தப்பு பண்ணனோ அவ்வளவுக்கு சமமாக அல்லது அதுக்கு அதிகமாக அவன் பெனால்ட்டி. தமிழில் என்ன சொல்லுவோம், பெனால்ட்டி என்ன தமிழில்? அந்த அளவுக்கு அபராதத்தை செலுத்த வேண்டும். தேங்க்யூ. அந்த அளவில் என்ன பண்ணணும், அவன் அபராதத்தை பெனால்ட்டி செலுத்தணும். உங்களுக்கு நான் புரிஞ்சுச்சிங்களா? இப்போ சட்டத்தில் எந்தெந்த மாதிரி ஒரு குற்றவாளிக்கு தண்டனை தருவாங்கன்னா, ஒன்று அவனுக்கு மரண தண்டனை விதிப்பாங்க. என்ன தண்டனை? அவன் செய்த குற்றத்திற்கு மரண தண்டனை. நீ இவ்வளோ பெரிய குற்றம் செஞ்சதுனால இந்த பூமியில் நீ வாழ்கிறதுக்கு தகுதியற்றவன். இவ்வளோ பெரிய கொடுமை நீ செஞ்சுக்கிற, இந்த பூமியில் இன்னும் நீ வாழ்ந்தினா இன்னும் எல்லாமே கெட்டு போவோம். அதனால் நீ வாழ்கிறத காட்டிலும் உனக்கு சாவு தான் நல்லது. நீ செஞ்ச தப்புக்கு ஒரே ஈடு பெனால்ட்டி, அபராதம் நீ எத்த செலுத்தினா உன் உயிரை செலுத்தினாலும் இனிமேல் நீ வாழக்கூடாது. அதனால் முதலாவது என்னென்னா ஹேங்கிங், மரண தண்டனை. இரண்டாவது லைஃப் இம்ப்ரெஸ்மெண்ட்னு சொல்லுவாங்க, அதாவது ஆயுள் தண்டனை. மூன்றாவது கடுங்காவல் தண்டனை. அவனை ஜெயிலில் போட்டு கொஞ்ச நாள் என்ன பண்ணுவாங்க, அதிகமாக பனிஷ்மெண்ட் பண்ணி அவனை என்ன பண்ணுவாங்க, விட்டுடுவாங்க. நான்காவது ஃபோர்ஃபிச்சர் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க. ஃபோர்ஃபிச்சர் ப்ராப்பர்ட்டின்னு வாங்க. அப்படின்னா நீங்கள் என்னத்தை செலுத்தணும்னா உங்களுக்கு இருக்கிற சொத்தெல்லாம் என்ன பண்ணிடுவாங்க, சட்டம் வாங்கிடும். இந்த சொத்தெல்லாம் நீ வச்சுன்னு வேண்டிய அந்த தகுதியை உனக்கு கிடையாது. அதனால் என்ன பண்ணிடணும், அதுதான் ஃபோர்ஃபிச்சர் ப்ராப்பர்ட்டின்னு வாங்க. எல்லாம் ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணிடும், ஆமாம் அரசாங்கம் அவர்கள் வாங்கிட்டு உன்னை அப்படியே, அதுதான் நீ செஞ்ச தப்புக்கு எது தான் தண்டனை, எல்லாத்தையும் என்னென்ன இருக்குது அதெல்லாம் என்ன சீஸ் பண்ணிவிடுவாங்க. அதெல்லாம் என்ன ஃபோர்ஃபிச்சர், அதெல்லாம் பிடுங்கிடுவாங்க. குற்றங்கள் தண்டிக்கப்பட வேண்டும். சொல்லுங்க பார்க்கலாம். அல்லது என்ன செய்வாங்கன்னா, சில குற்றவாளிகளை ஏதோ ஒரு தனிமைப்படுத்திடுவாங்க. ஐசோலேட்டரின்னு சொல்கிறாங்களே, அதுபோல் அவனை என்ன பண்ணுவாங்க, தனிமைப்படுத்திட்டு யார்கிட்டையும் பேசாத அளவு, யாரையும் பார்க்காத அளவு, அப்படி மென்டல் டார்ச்சர் ஆகிடும் அவனுக்கு. அநேக குற்றங்களை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இது போன்று கேள்விப்பட்டிருக்கோம். இந்த அளவு ஒரு குற்றவாளி என்ன பண்ணுவாங்க,
அவன் செஞ்ச தவறுக்கு, நன்றாக புரிஞ்சுக்கணும், இவ்வளோ காரியத்தை நான் சொல்லிட்டு வந்தேன். சுருக்கமாக சிம்பிளாக சொல்ல போனால், ஒரு மனுஷன் செய்த குற்றத்திற்கு, தவறுக்கு அவனுக்கு கடுமையான தண்டனைகளும் பனிஷ்மெண்ட்டும் அபராதமும் அவனுக்கு விதிக்கப்படுகிறது. குற்றங்கள் அப்படியே மன்னிச்சு விடப்பட மாட்டாது. தேவன் நம்ம மன்னிச்சா கூட அதற்கு மேலே அவர் உன்னுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார். அதனால தான் இந்த இயேசுவை நாம் ஏற்றுக்கிறோம். எந்த பாவமும் தண்டிக்கப்படாமல், எந்த குற்றமும் தண்டிக்கப்படாமல் மன்னிக்கப்படவே படாது. நான் சொன்னது உங்களுக்கு விளங்குச்சிங்களா? புரிஞ்சுச்சிங்களா? அப்போ ஒரு குற்றவாளி ஒரு குற்றம் செய்கிறான்னா அவன் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும். பிள்ளைங்க தவறு செஞ்சா அப்படியே மன்னிச்சு விட்டுறாங்களா அப்பா அம்மா? அது நல்ல ஒரு பேரண்ட்ஸ்க்கு அழகு கிடையாது. சில சிக்ஷைகள் ஓகே டீச்சருங்களுக்கு வரலாமே. நீங்கள் ஹோம் ஒர்க் செய்யலைன்னா நல்ல டீச்சர் என்ன செய்கிறாங்க? ஆமாம், எனக்கு என் டீச்சர் வாய்ப்பாடுன்னு வாங்கினாங்க. நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு தெரில. அது எழுதினாவே என் வாழ்க்கையில் பெரிய பாடு. டேபிள்ஸ் 2 1 2 2 2 4 2 3 6 2 4 8 2 5 10 2 6 12 என்ன பண்ணணும்? எழுதிட்டு வரணும். அப்போ 7 1 7 எழுதிட்டு இருக்கிறேன். 7 2 14 7 1 7 7 2 14 எழுதும் போது ரொம்ப பிபிஆர் மாஸ்டர் தான் என்னுடைய டீச்சர். அப்போ 7 இந்த பக்கம் வரிசையாக போட்டுருது. அதுக்கு பக்கத்தில் என்ன வரும்? இன்ட்டு போட்டு 1 2 3 4 5 போட்டுருது. அதுக்கு பக்கத்தில் இசிகல் 2 போட்டு 7 1 7 7 2 14 கூட்டி போட்டுருந்தேன். வரிசையாக எப்படி இல்லை, வேலை முடியணும். பச்சை குச்சி ஒன்று எடுத்துகிட்டு வந்தார். முதுகு முழுக்க காயங்கள். வாய்ப்பாடை சொல்லும் பொழுது டேபிள்ஸ் என்ன பண்ணணும்? 7 1 7 6 1 6 6 2 12 6 3 18 6 4 24 6 5 30. இது போல படிடானா நீ இப்படி எழுதிட்டு வந்துக்கிறியோ, மக்கு மாங்கான்னு. அது என்னன்னு தெரியல. அவர் அடிக்கும் போதோ அப்படித்தான் அடிப்பார். மக்கு மாங்கான்னு வர ஐயா அப்படி அடி வாங்கினார். அடிச்சுட்டு சொன்னார், இந்த 7 1 7 நீ என்ன பண்ணணும்? 70 முறை எழுதிட்டார் கோபத்தில். அப்போ தவறு செய்யும் போத ஒரு நல்ல டீச்சர் என்ன பண்ணுறாங்க? அதற்கு சமமாக ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. அந்த பனிஷ்மெண்ட்டு தான் மறுபடியும் நம்ம தவறு செய்யக்கூடாதுன்ற ஒரு பயத்தை நம்மளுக்கு உண்டாகுது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சிங்களா? இப்போ ஆண்டவர் இரக்கமுள்ளவர், நம்ம மன்னிக்கிறவர். தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க. மன்னிச்சவர் தான். அந்த மன்னிப்புக்கு பிறகு, அந்த மன்னிப்பினால அவர் எவ்வளோ தண்டிக்கப்பட்டார். நீ தண்டிக்கப்பட வேண்டிய இடத்துல அது உங்களுக்கு தெரியுமா? அவர் எவ்வளோ காயப்பட்டார் உங்களுக்கு தெரியுமா? அவங்க பாருங்க, அவங்க நான் பண்ண தப்புக்கு இந்த மாதிரி என்ன பண்ணிட்டாங்க, தண்டிச்சுட்டாங்கன்னா எல்லா குற்றமும் தண்டிக்கப்பட வேண்டும். ஆமென் சொல்லுங்க. வேதம் தெளிவா சொல்லுகிறது, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை, குற்றம் தண்டிக்கப்பட வேண்டும். 3 முறை சொல்லுங்க. குற்றத்திற்கு சமமாக இல்லது அதுக்கு அதிகமாக அபராதம் செலுத்த வேண்டும். அதற்கு அதிகமாக பெனால்டி, பனிஷ்மெண்ட் அடைய வேண்டும். விட மாட்டாங்க. அதனால தான் சில பேர் சொல்றது கேள்விப்பட்டு இருக்கேன் நான். ஐயோ வெயிலில் கொண்டு வர்றதுக்கு எவ்வளோ ஆயிடுச்சு, பயங்கர காசு ஆயிடுச்சுன்னு. அதெல்லாம் கரெக்டாக செய்வாங்க. லாயருங்களுக்கு கொடுக்கறதுக்கு என்ன ஆயிடுச்சு, அதிகமான பணம் ஆயிடுச்சு. அலைய வச்சாங்க. காலையில் போனால் காலையில் ஆகலை, சாயந்தரம் வானாங்க. பிறகு சாயந்தரம் போனால் இல்லை, இன்னைக்கு சனிக்கிழமை ஆயிடுச்சு, இன்னைக்கு இல்லை ஞாயிற்றுக்கிழமை மண்டே வான்னு சொன்னாங்க. இந்த மாதிரி இழுத்து அடிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, குற்றவாளி தண்டிக்கப்பட வேண்டும். அவன் தண்டிக்கப்படாமல் அவனுக்கு என்ன இல்லை, மன்னிப்பில் அவன் பெனால்ட்டியும் பனிஷ்மெண்ட்டும் அவனுக்கு வேணும். இது வரலாம் உங்களுக்கு புரிஞ்சிச்சிங்களாங்க? தெளிவாயிடுச்சுங்களா உங்களுக்கு? நன்றாக கவனிங்க. இப்போ வேதம் சொல்லுகிறது, அப்படியே ரோமர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து நான் படிக்கிறேன். கொஞ்சம் வால்யூம் வைங்க. அந்தபடியே நீதிமான் ஒருவனும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை, எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனும் இல்லை. அப்ப நன்மை செய்கிறவன் இல்லை என்றால் எல்லாமே என்னதான் செஞ்சிருக்கிறாங்க?
பாவம் செய்கிற எல்லாமே யார் தான்? குற்றவாளிகள். அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி, தங்கள் நாவுகளால் வஞ்சனைகளை செய்கிறார்கள். அவர்களுடைய உதடு அவர்களுடைய உதடுகளின் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது. அவர்கள் வாய் சபிப்பினால் கசப்பினாலும் நிறைந்திருக்கிறது. அவர்கள் கால்கள் இரத்தம் சிந்த தீவிரிக்கிறது. நாசமும் நிர்பந்தமும் அவர்கள் வழியில் இருக்கிறது. சமாதானத்தின் வழியை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். அவர்கள் கண்களுக்கு முன்பதாக தேவ பயம் இல்லை என்று எழுதியிருக்கிறது. அப்போ நல்லவன் ஒருவனும் இல்லை, நீதிமான் ஒருவனும் இல்லை, நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. எல்லாமே பாவம் செய்து தேவ மகிமை அற்றுப்போனோம். எல்லாமே பாவிகள், எல்லாமே அக்கிரமக்காரர்கள். இந்த இடத்துல நீங்க புரிஞ்சுக்கணும். கொஞ்சம் உங்களை யோசித்து பாருங்க. இங்க நல்லவர்கள், உண்மையுள்ளவர்கள், நீதிமான்கள் யாராச்சும் ஒருத்தர் இருக்கீங்களா? எனக்கு சொல்லுங்களேன். இருந்தா கொஞ்சம் எழுந்து நில்லுங்க. யாருன்னா கேட்டு ஒரு 10,000 ரூபாய் வாங்கி தரேன். பாஸ்டர் சின்னதுல ஒரு தப்பும் பண்ணல, நான் ரொம்ப நீதிமான். கவனிக்கணும். ஒரு தேசத்துல ஒரு குடிமகன் தவறு செஞ்சான்னா அந்த தேசத்தின் சட்டங்கள் அவனை என்ன பண்ணுது? தண்டிக்குது. அப்ப தேவன் படைச்ச ஒரு பூமியில அவரால் படைக்கப்பட்ட ஜனங்கள் தவறு செஞ்சா அந்த தவறுக்கு யார் தான் நீதிபதி? சொல்லுங்களேன். இப்ப மறுபடியும் சொல்ற கவனிங்க. ஒரு கண்ட்ரியில, ஏதோ ஒரு கண்ட்ரியில ஒரு அந்த குடிமகன், அந்த பிரஜை, அந்த சிட்டிசன் தவறு செஞ்சான்னா அந்த சட்டங்கள் அந்த கண்ட்ரி அவனை என்ன பண்ணும்? தண்டிக்கும். இதுவரையில் உங்களுக்கு விளங்குச்சுங்களா? புரிஞ்சிச்சுங்க? இப்போ உலகமும் அது நிறைவு யாருடையது? ஜனங்களெல்லாம் யாருடையவர்கள்? அப்போ ஜனங்கள் தவறு செய்யும் போது அவர்களை தண்டிக்கக்கூடிய நீதிபதி யாரு? கர்த்தர் தான். அப்ப நம்ம யார் தண்டிக்கணும்? பைபிள் சொல்லுது எல்லாமே யார் தான்? நம்முடைய நிலைமைகள் என்ன? நம்ம எல்லாம் யாரு? எத்தனை பேர் போய் பேசுனீங்க? எத்தனை பேர் திருடுனீங்க? எத்தனை பேர் அநியாயம் செஞ்சீங்க? எத்தனை பேர் மற்றவங்களுக்கு தீமை பண்ணி மற்றவங்களை பிரிச்சிங்க? எத்தனை பேர் நான் நல்லா இருக்கணும், மற்றவங்க கெட்டு போனா கூட பரவாயில்ல நினைச்சிங்க? எத்தனை பேர் தாய் தகப்பனுக்கு சோறு போடாம தவிக்க விட்டீங்க? எத்தனை பேர் உன் தாய் தகப்பனை உன் வீட்டில் 2 நாள் தங்கணும்னு இருக்கும்? எத்தனை முறை நீ உன் மனைவி பேச்சை கேட்டுட்டு அவங்கள என்ன பண்ணியிருப்ப? வேதனைப்படுத்தி இருப்ப. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒன்று இல்லைனாலும் இன்னொன்று மனுஷன் எல்லாமே தப்பு பண்ணிக்கிறான், துரோகம் பண்ணிக்கிறான், எல்லாமே போட்டு. சார் உன் மனசுல வரல தீமையான யோசனைகளை கொஞ்சம் பாருங்க. எவ்வளவு பைபிள் சொல்லுது, மனுஷனுடைய இருதயம் கிறுக்குள்ளதும் மகா கேடுபாடா இருக்காங்க. பைபிள் சொல்லுது நல்லவன் ஒருவனும் இல்லை, நீதிமான் இல்லவே இல்லை. எல்லாமே பாவிகள், எல்லாமே குற்றவாளிகள். நம்முடைய இருதயம் கிறுக்குள்ளதும் மகா கேடுபாடா இருக்கும். வாயில பேசுறது ஒண்ணு, நாம செய்யறது இன்னொன்னு. நம்ம உக்காந்துட்டு இருக்கிறது ஒண்ணு, நினைக்கிறது இன்னொன்னு. சைலண்டா இருந்து ஓட விட்டு காலை வாடுறது, கலகம் செய்வது, பிரிவினை செய்வது, பொய் பேசுவது, மற்றவங்களுடைய தவறை அப்படியே பெருசா பண்ணி காட்டுவது, உன்னுடைய தவறை அப்படியே மூடி மறைக்கிறது. நம்ம செஞ்ச இந்த வேலையை யாருக்கு சொல்ல வேணாம், ஐயாவுக்கு சொல்லாதீங்க. நம்மளுக்குள்ளே இருக்கட்டும், 4 செவருக்குள்ளே இருக்கட்டும், 4 செங்கலுக்குள்ளே இருக்கட்டும், 4 கால்வாய்க்குள்ளே இருக்கட்டும். ஆனால் மற்றவங்க தவறு செஞ்சால் அப்படியே போட்டி போட்டுன்னு ஓடியாருது. பாஸ்டர் உங்களுக்கு நான் இதை சொல்லலாம் என்று இருந்தேன். இருக்கா இல்லையா? செய்கிறீங்களா இல்லையா? நீ உங்களை தானே பேசிட்டு இருக்கிறேன், நீங்கள் தானே அது. சொல்லுங்க. நேரம் இருக்கும் போது எதனா ஆபத்து வரும்போதோ அப்பா ஆண்டவரே, அப்பா பிதாவே, அன்பான தேவா, அப்படி இப்படியே இருப்பீங்க. வானத்தை பார்த்தேன், எல்லாமே நல்லா இருக்கும்போது பூமியை பார்த்தேன். ஆண்டவர் சொல்றாரு, அதனால தான் மனுஷனை இங்க பார்க்கலையே. எப்படி இருக்கு பார்த்தீங்களா? ஒருவனும் நீதிமான். ஆபத்து வரும்போது அப்பா அப்பா ஏசப்பா ஏசப்பா. ஒரு அம்மாவுக்கு லேபர் பெயின், அதுல ஏசப்பானும் கத்துனாங்க, ஏச அக்கானும் கத்துனாங்க. ஆபத்துன்னு வந்துட்டோம். அப்போ உங்களுக்கு ஆண்டவர் மட்டும்தான் தெரிவார்.
ஆபத்தை கர்த்தர் இறக்கப்பட்டு உங்களை விட்டு நீக்கிட்டா ஆண்டவர் தெரியவே மாட்டார். காரணம்னா இருதயம் கிறுக்குள்ளதும் மகா கேடுபாடாக இருக்கு. அதுதான் பைபிள் சொல்லுது, நல்லவன் இல்லை, தேவனை தேடக்கூடிய இருதயம் உள்ள உணர்வுள்ளவன் ஒருவனும் இல்லை. அப்ப நம்ம நல்லதே செய்யல, நல்லதுக்கு மாறாக அவர் படைச்ச பூமியில நம்ம என்னதான் செஞ்சிருக்கிறோம்? தீமைகளும் பொல்லாப்பும் கெட்டதை தான் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் யோசித்து பாருங்க. தமிழ்நாட்டில் நான் கேள்விப்பட்டேன், பிரியாணிக்கு ஆசைப்பட்டு ஒரு பெண் தான் 2 பிள்ளைகளை கள்ள காதலனோடு கூட உறவு கொண்டு என்ன பண்ணிட்டாங்களாம்? சாகடிச்சுட்டாங்க. 2 பிள்ளைகளை சாகடிச்சுக்கிறாங்க. எவ்வளோ பெரிய பாவம்! இன்னொரு முறை நான் கேள்விப்பட்டேன், கள்ள காதலனோடு கூட உறவு வச்சுட்டு வாங்க அப்படின்னு போய் புருஷனை அவங்கள வச்சு என்ன பண்ணியிருக்காங்க? கொண்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பல வருடத்துக்கு முன்னாடி நான் பேப்பரில் படிச்சது. மனைவியை கொண்டு போய் மனைவி குத்தி கொலை பண்ணியிருக்காங்க. கணவன் மனைவி சாகடிச்சான், மனைவி கணவன் சாகடிச்சான், பெற்றோர் பிள்ளைங்களை என்ன பண்ணியிருக்காங்க? சாகடிச்சிருக்காங்க. இதெல்லாம் பாவமா இல்லையாங்க? ஒருவேளை நான் அவ்வளோ பெரிய பாவம் செய்யலன்னு நினைச்சாலும் ஒரு முறை அல்லது இன்னொரு முறை உங்களையே நான் இவ்வளவு பாவையா இருக்கிறேன் என்று நொந்து கொள்ளாத மனிதன் பூமியில யாரும் இல்லை. பாவத்தை விடணும்னு உனக்கு ஆசை, ஆனால் விட முடியாம எவ்வளவு தவிச்சு. நல்லவனா வாழணும்னு ஆசை, ஆனா வாழ்கிறதுக்கு முடியாம எவ்வளவு தவிச்ச. செஞ்சதெல்லாம் போய் புரட்டு, மற்றவங்களை காயப்படுத்தி, மற்றவங்களை வேதனைப்படுத்தி, மற்றவங்களை அவமானப்படுத்தி, மற்றவங்களை கண்ணீரை வர வச்சு நான் நல்லா இருக்கணும். எவ்வளோ பெரிய பாவம்! ஒரு குடிக்காரனுடைய வீட்டில் எந்த பெண்ணையும் வந்து என்ன பண்ண மாட்டாங்க? எடுக்க மாட்டாங்க. அப்படி தெரிஞ்சும் பிள்ளைகளை பெற்றெடுத்த சில கிறிஸ்துவ ஆண்கள் குடிக்கிறாங்களா இல்லையா? என் மகங்க வாழ்க்கை போயிடுமே. எதனா ஒரு கிறிஸ்துவம் போயிட்டு இன்னொரு கிறிஸ்துவ குடிக்கார வீட்டில் பெண் எடுப்பானா? நல்லா ஜாதியாகிறவன் எடுக்க மாட்டான். ஏன்னா அந்த குடும்பம் எப்படி இருக்கு? அது கீழ்த்தரமா இருக்கு. கிறிஸ்துவனுடைய அண்டர்ஸ்டாண்டிங் அதுதான். ஏன்னா பைபிளில் சொல்லப்பட்டு இருக்கு, என்ன பண்ணக்கூடாது? குடிக்கக்கூடாது. இருந்தாலும் பெட்ட பெண்களை வீட்டில் வச்சுட்டு இருக்கிறோமே. நம்ம இது போலாம் குடிச்சு நாசனமான நம்ம பிள்ளைங்களுக்கு எதிர்காலத்தில் நல்ல ஒரு வாழ்க்கை அமையாதே. அந்த காசெல்லாம் எங்கே போகுது? குடிக்கார அந்த குடி விற்கிறவங்க வீட்டுக்கு போதே. இனிமேல் நம்ம குடிக்கூடாது. உணர்வு உள்ள இருதயம் இருக்கா? டாக்டர் சொல்கிறாங்க, சிகரெட் ஸ்மோக் பண்ணால் எது ப்ராப்ளம் வந்துடும்? லங்ஸு, லிவர்லாம் என்ன ஆகிடும்? ப்ராப்ளம் வந்துடும். லிவர் ப்ராப்ளம் ஆனால் சீக்கிரமாக நம்ம கண்ணை மூடிடுமே. நம்ம மனைவி பிள்ளைங்களை யார் காப்பாற்றுவாங்க? என்ன ஆகும்? எதனா ஒரு எண்ணம் இருக்கா? இல்லவே இல்லை. ஏன்னா மனுஷன் தன்னலமாக இருக்கிறான். இந்த இடத்துல புரிஞ்சுங்க, அவனுக்கு மனைவியும் தேவையில்லை, அவனுக்கு புள்ளியும் தேவையில்லை, அவனுக்கு அவன் சரீரத்து மேலேயும் அக்கறை இல்லை. இது 3 அவனுக்கு கொடுத்தது யாரு? கர்த்தர். பூமியை கொடுத்தது யாரு? உங்களுக்கு விளங்குச்சுங்களாங்களா? ஜீவனை கொடுத்தது யாரு? ஒரு நகத்தை அவனால் வளர வைக்க முடியுமா? ஒரு முடியை அவனால் கருப்பு முடியை வெள்ளையாக்க முடியுமா? டை போட்டு இல்லை, நேச்சுரலா அவனால் எதுவுமே முடியாது. ஒரு ஜான் கூட்டவோ ஒரு ஜான் குறைக்கவோ அவனால் என்ன ஆகாது. எல்லாமே கர்த்தருடையது. அவர் படைச்ச பூமியில நித்தமும் அவனுக்கும் துரோகம் பண்ணிக்கிறான், அவனை நம்பி இருக்கிறவங்களுக்கு துரோகம் பண்றான், அவர் படைச்ச பூமியில அந்த தெய்வனுக்கு துரோகம் பண்றான். இதுதான் மனுஷனுடைய பொல்லாப்பு. அவன் நல்லவனே கிடையாது. ஒரே ஒரு அர்த்தத்தில் நான் சொல்கிறேன், ஒரே ஹாஸ்பிட்டலில் நிறைய குடிக்கிறாங்கன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு நம்ம சபையில் கூட சில கணவன்மார்கள் ரட்சிக்கப்பட்டு இருக்க மாட்டாங்க. அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இருக்க மாட்டாங்க. அவங்க மனைவிங்க ஆண்டவரை ஏற்று இருப்பாங்க. அவங்க அனாதையை போல் நிற்பாங்க ஹாஸ்பிட்டலில். நான் போய் பார்த்துருக்கேன், அவங்களோட பேசியிருக்கேன். பிரதர், இந்த பழக்கத்தை விட்டுடுங்க. ஜபம் பண்ணியிருக்கோம், சுகம் அடைஞ்சிருப்பாங்க. வீட்டுக்கு வந்து கொஞ்ச நாளில் 4 மடங்கு அதிகமாக குடிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு நன்றாக தெரியும் குடித்தா என்ன ஆகும்? லிவர், கிட்னி எல்லாமே அஃபெக்ட் ஆகி நம்ம என்ன தான் பண்ண போகிறோம்? ஹார்ட்டெல்லாம் ஹாஸ்பிட்டலில் போய் படுக்க போகிறோம். நம்ம மனைவி சின்ன வயசுல என்ன ஆகிடுவா? விதவை ஆகிடுவா. நம்ம பிள்ளைங்களாம் அப்போ இல்லாத ஆகிடுவாங்க. பிள்ளைங்களாம் சிதறடிக்கப்பட்டு போயிடுவாங்களே. அதனால் நம்மளுக்கு இந்த குடி வேண்டாம். நம்ம வாழ்க்கையும் கெடுக்குது, நம்ம மனைவி பிள்ளைங்களையும் கெடுக்குது. நம்மளை நம்பி வந்துட்டாங்க, அவங்களுக்கு இந்த துரோகம் பண்ணக்கூடாது. எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த தெய்வத்துக்கு துரோகம் பண்ணக்கூடாது நினைக்கிறானா? ஏன் தம்பி குடிக்கிற? சந்தோஷமாகுது, அதனால ஒரு நாள் குடிச்சிட்டு வந்துட்டேன். ஏன் பிரதர் குடிக்கிற? ஐயோ வீட்டில் ஒரே துக்கம். அப்போ நீ சந்தோஷமா இருந்தாலும் நீ சாக்கு சொல்ற,
நீ துக்கமாக இருந்தாலும் நீ சாக்கு சொல்கிற. ஆலயத்தில் வந்து கர்த்தர் உன்னோட பேசணும், பாஸ்டர் என்னை பற்றியே பேசுகிறாருன்னு நினைக்கிறேன். அதனால் குட் ஃப்ரைடேக்கும் என்ன பண்ணிடுற, வராமல் போயிடுற. என்ன செய்யறது? கல்லறை உனக்கு கூப்பிட்டுனுக்குது, கல்லறை உன்னை என்ன பண்ணுது, இன்வைட் பண்ணிடுது. சாம்பியன் ரிஃபோம் பாலகாட உன்னை என்ன பண்ணிட்டு இருக்க, ராரா ராரா நைனா எப்படி வஸ்தாவோ எப்படி வஸ்தாவோ எப்படி வஸ்தாவோ நீ என்ன பண்ண கூப்பிட்டு. நீ மாற மாட்டேன்றிய தம்பி. ஏன் மாற மாட்டேன்ற? உனக்குள்ளே இருக்கிற பாவம் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். நான் சொல்கிறது உங்களுக்கு விளங்குச்சிங்களா? இங்கே நீங்கள் யாருன்னு உணராது வரலும் இயேசுவின் சிலுவையின் அந்த வல்லமை உங்களால் புரிந்து கொள்ள முடியாது. தாய் தகப்பன் நம்பி உங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புவாங்க. ஆனால் உன்னுடைய இருதயம் கேடுபாடு அரைஞ்சிருக்கு பாருங்க, அந்த கேடுபாடுக்கு என்னத்தை நீ பெனால்ட்டி கட்ட முடியும்? அப்பா அம்மாங்களை அவமானப்படுத்தி, குடும்பத்தை அவமானப்படுத்தி, கடைசியில் ஊர் உலகலாம் அப்படியே கேவலப்படுத்தி உன்னை படிக்க வச்சு அழகு பார்க்கணும்னு அந்த ஏழைங்க நினச்சா, படிப்புகிற நேரத்தில் நீ படிக்காமல் அக்கிரமத்தை அநியாயத்தை செஞ்சு கடைசியில் ஒன்றுமே இல்லாத உக்காந்துக்குவேன். கடைசியில் பெயிண்ட் அடிக்கிற வேலை கூட உனக்கு கிடையாது. பெயிண்ட் அடிக்கிறது தப்பான வேலைன்னு சொல்ல, நாகரிகமான நல்ல வேலை தான், எந்த வேலையும் நல்ல வேலை. ஆனால் அப்பா அம்மாங்களுடைய எண்ணம் உனக்கு அதுவா? உன்னை அழகாக பேங்க்கில் உட்கார வச்சு பெரிய ஒரு உத்தியோகத்தில் உட்கார வச்சுன்னு பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு இருப்பாங்க. ஆனால் பிஞ்சிலேயே நீ பழுத்து போன, பிஞ்சிலே நீ கெட்டு போன. காரணம் என்ன? உனக்குள்ளே இருக்கிற அந்த கேடுபாடு, அந்த பொல்லாப்பு, அந்த பாவம், அந்த துரோகம். நல்லவர்கள் மேலே நீ தப்பித்து கொள்ள நல்லவர்கள் மேலே என்ன பண்ணுறது, பழைய சுமத்துறது. நீ நல்லா இருக்கணும்னு யாரையும் ஒருத்தரை காட்டி கொடுக்கறது. மன்னிக்கிற தன்மையில் நம்மளே எவ்வளோ தப்பு பண்ணிக்கிறோம், நம்ம உயிராகிறோம், மற்றவங்கள தப்பு பண்ணிக்கிறாங்க, விட்டுடலாம், அது கூட இல்லை உனக்கு. அப்போ ஏதோ ஒரு விதத்தில் நீ தவறு மேலே தவறு செஞ்சுட்டு. உன் தாய் உன்னை திட்டுனா மறந்துடுற, உன் மாமியார் உன்னை திட்டுனா விஷம் மாதிரி வச்சுக்கிற மனசில். இதெல்லாம் இருக்கா இல்லையா சொல்லுங்களேன்? ஒரு ஏழை பாழ ஒன்றுமே இருக்காது அவனுக்கு. ஆனால் அவன் தலைமையில் திருமணம் என்ற போர்வையில் மிளகாவை அரிச்சு, எனக்கு வரதட்சணை வேணும், எனக்கு இது வேணும் அது வேணும், உங்கள் அம்மா வீட்டிலேருந்து என்ன கொண்டு வந்த, இது போல் ஒரு ஏழை விதவை பெண்ணை கரசத்தா போதன்னு இருப்பாங்க, அவங்கக்கிட்ட வரதட்சணை கேட்டு நிற்பேன். ஒரு சின்ன இடத்துல திருமணம் பண்ணி சிக்கனமாக முடிக்கலான்னா எங்கள் ஃபேமிலிலாம் அப்படிங்கோ, எங்கள் ஃபேமிலிலாம் இப்படிங்கோ, நீங்கள் பண்ணுற எல்லா திருமணத்துலேயும் பாதி பாதி தரணுன்னு அவங்க லூட்டி அடிப்பேன். பாவமா இல்லையா? ஏழைகளை சுரண்டுகிறது பாவம் என்று வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கா? சொல்லுங்களேன். எனக்கு ஒரே பையன்தாங்க, ஒரே பையன்தான் பிறந்தான். பிறகு முதல் ரெட்டை பிள்ளையாக இருந்தாலும் முதலாவது பெருக்கிறது ரெண்டுமே வராது, ஒன்று ஒன்றா தான் வரும். ஆமாம் தானே? உண்மை தானே? எனக்கு ஒரே பையன்தாங்க, அவனுக்கு நீங்கள் வந்து செஞ்சீங்க, நீங்கள் இதெல்லாம் செய்யலைன்னா என்ன எங்களுக்கு மறுவாதம் இருக்கு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, பாவம் தானே? அவன் கஷ்டப்பட்டு அந்த பெண்ணை வளர்க்குறதே பெரிய விஷயம் இந்த காலத்தில். அது திருமணம் பண்ணுறது இன்னும் பெரிய விஷயம். அந்த திருமணன்ற போர்வையில் உன் மகனை பெற்று வச்சு அவனுக்கு என்னென்னலாம் வரதட்சணை கேட்குறாங்க. எங்களுக்கு காரை கொடுங்க, எங்களுக்கு 2 வீலர் கொடுங்க, இத்தின்னு சவர நகை போடுறீங்களா? பெண்ணை பார்க்கறதில்ல, நகையை பார்க்குறீங்க. பெண்ணை பார்க்கறதில்ல, அப்பா என்ன வேலை பண்ணுறாருன்னு பார்க்குறீங்க. எவ்வளோ திருட்டு புத்தி, எவ்வளோ துன்மார்க்கம். ஆமாவா? ஏங்க ஒரு மாதிரியே பார்த்துக்கிறீங்க? நீங்கள் என்ன பார்த்துட்டு வந்துட்டீங்களா என்ன? நான் சொல்கிறேன், யோசிச்சு பாருங்க. அப்படி போய் குழந்தை பிறக்கிறதுக்கு அந்த பெண்ணு போயிருக்கோம். அது முதலாவது தலைச்சி முள்ள செலவு யாருது? யாருது? நம்ம கலாச்சாரத்தில் இங்கே இருக்கிற சவுத் இந்தியா கலாச்சாரத்தில் கூடுதலாக எப்படி தான் இருக்குது? அது கிறிஸ்துவ கலாச்சாரம் இல்லை, நம்மளுடைய கலாச்சாரம். அதாவது நம்மலாம் தமிழர்கள், நம்மளுடைய கலாச்சாரம் இங்கே கூடுதலாக எப்படி தான் இருக்குது? எப்படி இருக்குங்க? அவங்க தாய் வீட்டில் தான் பெண் என்ன பண்ணணும், பிரசவம் பார்க்கணும். அப்போ தாய் வீட்டுக்கு செலவு வந்துச்சா, ஏற்கனவே கல்யாணம் பண்ண செலவில் வட்டி கொடுத்துட்டு இருப்பார் அப்பா. நான் ஏழைப்பட்ட ஜனங்களை மனசில் வச்சு பேசிகிட்டு இருக்கேன். இப்போ அங்கே போனதுமே அந்த பிள்ளை 6 மாதத்தில் அனுப்பிச்சி வச்சிருது, 9 மாதத்தில் அனுப்பி வச்சுது. ஏன்னா அவ்வளோதான், அம்மா வேலை, வீட்டில் வேலை செய்யணுமே, எல்லாம் செஞ்சு அந்த பிள்ளையை அனுப்பி வச்சாங்க. அதுக்கு பிறகு அங்கே அவங்க பிரசவத்தை பார்த்து ஆப்ரேஷனாக இப்போலாம் ஹாஸ்பிட்டலுக்கு போனாவே கல்யாணத்தோடு சேர்த்து காசையும் வச்சுக்கணும், ஒரு 1 லட்சம் அப்படி. ஏன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போனாவே என்ன ஆகிடுது இப்போ? ஆமாம், நார்மல் டெலிவரி கஷ்டன்றாங்க. அப்போ அது முடிஞ்சிச்சா
முடிஞ்சதுமே அந்த குழந்தைக்கு லாக்டோஜன்லேருந்து, அந்த பெண்ணை பார்க்கறதுலேருந்து, அந்த பெண்ணை கவனிக்கிறதுலேருந்து, குழந்தைய கவனிக்கிறதுலேருந்து யார் செய்யணும்? பெண்ணை பெருத்தவங்க செய்யணும். எல்லாம் செஞ்சு பணத்தை செலவு பண்ணி இப்போ 7ஆம் மாதம் வரும். அதுதானே நீங்கள் செய்கிறதில்ல? இதுக்கும் சிலுவைக்கு என்ன பாஸ்டர் சம்மந்தம்? வரேன், அவரை சிலுவையில் அரைஞ்சதே நம்ம தானே. அப்பா கஷ்டப்படுவார், இல்லைன்னு. இப்போ நீ வருவ பூதம் மாதிரி வந்து, வா குழந்தை எழுந்துரு, டெரிக் எழுந்துறாம. குழந்தைக்கு என்ன போட்டாங்க? இந்த மந்திரமா போட்டாங்க? கொஞ்சம் அறிவு இருக்கா? கொஞ்சனா உனக்கு மனசாட்சி இருக்கா? கொஞ்சனா உனக்கு இருதயம் இருக்கா? எவ்வளவு கடன் பிரச்சனை, எவ்வளவு பண பிரச்சனை இல்லை. ஒரு திருமணமும் நடுத்தர மக்கள் செய்யும் போதே கடன் வாங்கி தான் செய்கிறாங்க. ஆல்மோஸ்ட் என்ன கழிச்செயின் போடலையா? ஏற்றி விடுறது, குத்தி விடுறது, அதெல்லாம் பாவம் தானே? சொல்லுங்க பார்க்க, பாவம் தானே? இது வேதத்தில் உள்ள கலாச்சாரமா? சொல்லுங்களேன். அப்போ ஒரு தலைமுறை நீ மிளகா அரைக்கிற ஒரு பெரிய பாவியா தானே இருக்க, துரோகியா தானே இருக்க. ஆமாவா இல்லையா? சொல்லுங்களேன், சொல்லுங்களேன். அப்போ பாருங்க எந்த விதத்தில் நம்ம நல்லவங்க பாருங்க. சும்மா நான் ஒரு சின்ன விஷயத்தை அப்படி இழுத்து உங்களுக்கு நான் காட்டணும். இந்த ஒரு பிரச்சனை எல்லா வீட்லையும் இருக்கா? என்னங்க நீங்க செய்யாதது போல நீங்க கேள்விப்படாத மாதிரி உக்காந்துருக்கீங்க? இருக்கா இல்லையா? எஸ் சார் நோ? ஆமாவா இல்லையா? ஆமா. அப்பா அம்மா அவமானப்படுத்துற, மனைவியை வேதனைப்படுத்துற, கணவனை வேதனைப்படுத்துற, பிள்ளைகளை வேதனைப்படுத்துற, பெற்றோரை வேதனைப்படுத்துற. நீ யாருக்கு தான் நல்லவங்களா இருந்திருக்கிறேன்னு பார்த்தா உனக்கே நீங்க நல்லவங்கள. அதனால தான் ஒரு காலகட்டத்தில் என்னை குறித்த நான் சொல்லுகிறேன், ஒரு டைம் வந்துச்சு இந்த உலகத்தில் என்ன வாழ பிடிக்கல, எனக்கு வாழ்கிறதுக்கே பிடிக்கல. நல்லவனா வாழணும்னு ஆசைப்படுறேன், ஆனா முடிய மாட்டேங்குது. என்னோட சிந்தனைகள் எதை நான் வெறுக்கிறோம் அந்த பாவத்தையே செய்ய தூண்டுது, அந்த அக்கிரமத்தையே நினைக்குது, அதே செய்ய கால்கள் விரைந்து ஓடுது. ஒவ்வொரு இரவும் படுக்கும்போது ஐயோ நான் கர்த்தருடைய பிள்ளையாச்சே, எங்க அண்ணன் நல்லவனா இருக்கிறான், எங்க அப்பா அம்மாங்களுக்கு நல்ல பேர் இருக்கு, ஆனா குடும்பத்தை கெடுக்க வேணா பிறந்துக்கிறேன்னு. இந்த விஷயம் என் தாய்க்கு தகப்பனுக்கு தெரிஞ்சா என்னை கொன்னு போட்டுடுவாங்களே. நான் என்ன வேணும்னா செய்யறேன், நான் விடணும்னு தான் ஆசைப்படுறேன், அதனால என்னால இந்த பாவத்தை விட முடியலையே. அவ்வளோ ஒரு துக்கத்துல, வேதனையில, பாவத்துல சிக்குண்டவனாக, பாவத்துக்கு அடிமையான இருந்தேன். அப்ப கவனிக்கணும், இந்த இடத்துல எல்லாமே புரிஞ்சுக்கணும். இந்த ஒரு சென்ஸை நம்ம யோசிக்கும் போது எல்லாமே அக்கிரமங்களும் பாவங்களும் செய்தவங்க தான் ஒரு நீதிமான் இல்லை. எத்தனை பேர் எஸ் பாஸ்டர் நீங்க சொல்லுகிற, நான் ஒரு பெண்ணா இருந்தாலும் ஒரு ஆணா இருந்தாலும் நான் உண்மையிலே ஒத்துக்கிறேன், நான் பாவி என்பதை நன்றாக உணர்ந்து இருக்கிறேன்னு சொல்றவங்க எழுந்து நின்றுட்டு ஒரு அல்லேலூயா சொல்லிட்டு உக்காருங்க பார்க்கலாம். You're right, you're right, you're right. இப்ப கவனிங்க, எல்லா பாவமும் குற்றமும் தண்டிக்கப்பட வேண்டுமா? நம்ம பண்ற தவறுகள் சட்டத்துக்கு தெரியும் போது அவன் குற்றவாளி தண்டிக்கப்படுகிறான். இப்போ இன்னொன்று, நம்ம இருதயத்தில் நினச்சது, கண்ணில் நினச்சது, நம்ம வாயினால கையினால நம்ம செஞ்ச எல்லா பாவங்களையும் தண்டிக்கிறதுக்கு ஒரே வல்லமை இந்த உலகத்தில் யாருடையது? அவர் நம்மளை பார்த்துட்டு இருக்கிறார். அப்போ நம்மெல்லாம் யார் தான்? அவருக்கு முன்னாடி யாரு? அவருக்கு முன்னாடி யாரு? எந்த கூண்டில் நாம் நிற்கிறோம்? அவருக்கு முன்னாடி எந்த கூண்டில் நிற்கிறோம்? சத்தமாக சொல்லுங்களேன். குற்றவாளி கூண்டில் நிற்கிறோம். அதனால தான் வேதம் சொல்லுது அழகா, மறுபடியும் படிக்கிறேன், உணர்வுள்ளவன். உனக்கு என்ன சொன்னாலும் உணர்வே இருக்க மாட்டேன் தம்பி. சொல்லும் போது கேட்குற, வீட்டுக்கு போகும்போது, ஆலயத்தில் இருக்கும்போது கேட்டுனுக்கிற, வீட்டுக்கு போன பிறகு ஒரு வாரம் ஒழுங்காகிற, அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா எதெல்லாம் விட்டு அதெல்லாம் உள்ள வருது பாரு. அதுதான் பைபிள் சொல்லுது. இந்த மாதிரி ஒரு பொல்லாப்பில் இருந்து தான் கர்த்தர் ஒன்று காப்பாத்தினாரு, ஜீவனை காப்பாத்தினாரு. கொஞ்சம் நல்லா இருந்து உன் கால் எங்க தான் போகுது? யோசிக்க மாட்டேன்ற பிரதர், யோசிக்க மாட்டேன்ற சிஸ்டர். அதுதான் பைபிள் சொல்லுது, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன். அப்ப தேவனை ஏன் நீ தேடுற? ஆமா நான் கோயிலுக்கு வந்துக்கிறேன்ற, ஏதோ குட் ஃப்ரைடே அதனால வந்திருக்க. அந்த மாதிரி பக்தி உள்ளவங்க 7 நாள் ஃபேஷன் வீக் வச்சோமே, வீட்டில் தானே இருந்த. சகோதரனை வீட்டில் தானே இருந்த, சகோதரி வீட்டிலே தானே இருந்த.
என்ன பண்ணிட்டு இருந்த? கர்த்தரை தேடணுன்ற இறுதி இருந்துச்சா? அதான் பைபிள் சொல்லுது, தேவனை தேடுகிறவன் ஒருவனும் இல்லை, எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனும் இல்லை. இது சொல்லும் போது எனக்கு ஒருத்தர் ஞாபகம் வந்துச்சு. ஐயோ, அவர் பர்த்டேக்கு போயிட்டு என்ன பண்ணார்? பன்னும் காஃபியும் கொடுத்துட்டு இருந்தார் எல்லாருக்கும். அப்போ நல்லது செஞ்சார் தானே அப்படின்ட்டு. அப்போ தான் எனக்கு இன்னொரு ஞாபகம் வந்துச்சு. அவர் நன்மை ஏன் செஞ்சார்னா, தர்மம் தலைக்காகும். அப்போ அவர் செய்கிற தர்மம் கூட செல்ஃபிஷ் தான். விளங்குச்சுங்களா உங்களுக்கு? அப்போ நல்லது பண்ணுறவன் நல்லவன் செல்ஃபிஷ் மேன். அதனால தான் என்னுடைய டீச்சர் சொல்லுவார், ஸ்காலர் அவர் டாக்டர் ஏசி ஜார்ஜ், selfish man cannot build a selfless society. விளங்கி போச்சுங்களா உங்களுக்கு? விளங்கி போச்சுங்களா? தன்னலம் பிடிச்சவன் தன்னலம் இல்லாத ஒரு சொசைட்டி என்ன பண்ண முடியாது? கட்டி அமைக்க முடியாது. அப்போ எல்லாமே பாவம் செஞ்சவங்க தான், எல்லாமே பாவம் தான். ஓகே, இது சொல்லிட்டு நான் அடுத்த காரியத்துக்கு ஜம்ப் ஆகிறேன். இப்போ ஆண்டவர் உங்கள் இருதயத்தை ஸ்கேன் பண்ணி பார்த்தாருன்னா எத்தனை பேர் பரலோகத்துக்கு போவீங்க? பயம் வருதா? பயம் வருகிறதா? அதுதான், எல்லாமே பாவிங்க, அதுதான் உண்மை. அதை நீ புரிஞ்சுக்கணும். எல்லாமே துரோகிகள், எல்லாமே அக்கிரமக்காரர்கள். இப்போ பைபிள் சொல்லுது, அதே மார்க்கு 3:23 எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை அற்றவர்களாகி. அப்ப பாவம் செய்யறவன் யாருக்கு விரோதமா செய்யறான்? கர்த்தருக்கு விரோதமா செய்யறான். யாருடைய பூமியில செய்யறான்? கர்த்தருடைய பூமியில செய்யறான். நீ பாவம் செய்யும்படியாக உனக்கு ஜீவனையும் இந்த பூமியும் கர்த்தர் கொடுக்கல. உனக்கும் அவர் தான் ஓனரு, பூமிக்கும் அவர் தான் ஓனரு. உன் ஜீவனையும் பிள்ளைகளையும் மனைவியையும் ஆரோக்கியத்தையும் சம்பாதிக்க வேண்டிய பலனையும் நல்ல தெளிவான மூளையும் பார்வையும் அந்த தேவன் கொடுத்தாரு. அதெல்லாம் அவர்கிட்ட வாங்கினு அவருக்கு விரோதமா நீ எழும்புற. அப்ப குற்றவாளி என்ன செய்யப்பட வேண்டும்? அந்த தண்டனை எப்படி இருக்கணும்? சின்னதுலேருந்து நீங்கள் செஞ்ச குற்றத்தை ஆண்டவர் உங்களை தண்டிக்க நினைச்சாருன்னா உங்களால் பெனால்ட்டி கட்ட முடியுமா? அபராதம் கட்ட முடியுமா? அந்த பனிஷ்மெண்ட்டை வாங்க முடியுமா? எந்த குற்றவாளியும் தவற உணர்ந்துட்டான்னா அவன் வாழ்க்கையில் யோசிப்பான், இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சிருந்தா இந்த தவறே நான் செஞ்சிருக்க மாட்டேன். தேவஜனமே, அந்த மாதிரி ஒரு உள்ளம் உடைக்கப்பட்ட ஒரு நேரத்தில் அவரிடத்துல ஜெபிக்கும் போது தான் அந்த தேவனுடைய ரட்சிப்பை நம்ம பெற்றுக்கொண்டோம். ஹல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். இந்த இவ்வளவு நேரம் நான் சொன்ன ஜஸ்ட் இது இன்ட்ரடக்ஷன் தான். இவ்வளவு நேரம் நான் சொன்னதில் நீங்கள் எதற்காக இவ்வளவு நேரம் நான் பேசிட்டு இருந்தேன்னா, அநேகருக்கு நான் பாவின்றதை உணராமல் இருக்காங்க. நீ பாவி என்பதை நீ உணரலைன்னா இயேசுவின் சிலுவை, இயேசுவின் தியாகத்தை குறித்து உனக்கு உணர்வே இருக்காது. ஏன் பாவின்றது உணர்றதுல சில பேருக்கு அவன் தப்பே பண்ணாலும் அதை நியாயப்படுத்துறான். ஒருத்தன் நல்லா கோபம் வந்து ஒரு பெரியவர் அடிச்சுட்டுக்கிறான். அவனை அங்கே இருக்கிற ஜனங்க அடிச்சு பிடிச்சி கேட்டுக்கிறாங்க, ஏன்டா அந்த பெரியவர் அப்படி பண்ணா? எனக்கு கோபம் தான் அடிச்சேன், எப்படின்னா கோபம் ராதா அப்படின்னுங்கிறான். ஐயோ, பெரியவரை அடிச்சுட்டுன்னு அந்த உணர்வு கூட இல்லை அவனுக்கு. அவன் செஞ்ச தப்பை என்ன பண்ணுறான்? அவன் நியாயப்படுத்துகிறான். இன்னும் வாலிபத்தில் எல்லாருக்கும் அப்படி ஆகுதான். என்ன பண்ணுறான்? பண்ண தப்பை நியாயப்படுத்துகிறாங்களா? இன்னும் அவங்க மட்டும், எங்கள் அம்மா மட்டும் சின்னதில் யோகியமாக இருந்தாங்களா? அவங்க கூட என்ன பண்ணியிருக்காங்க? வாலிபத்தில் தப்பு பண்ணிக்கிறாங்க, சொல்லிக்கிறாங்க. எனக்கு பண்ண தவறை ஞாபகப்படுத்துகிறாங்களா? சொல்லி காட்டுறாங்களா? அப்போ அவங்க செய்கிற தவறை அவங்க உணராததுனால தான் சிலுவையினுடைய அந்த மரணம் என்னன்னு அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது, அந்த தியாகம் என்னன்னு புரிய மாட்டேங்குது. இன்னும் யாருமே செய்யாததான் என் பிள்ளை செஞ்சுட்டான் அப்படி வரும். இன்னும் என் பிள்ளைய நான் யாரும் எல்லாமே அப்படி சொல்கிறீங்களே, யாரும் செய்யாதது என் பொண்ணு செஞ்சிச்சா? ஏன் உலகத்தில் யாரும் உங்கள் வீட்டில் அந்த தப்பு நடக்கலையா? சொல்கிறாங்களா இல்லையா? அப்போ அவங்க செய்கிற தவறுகளை என்ன பண்ணுறாங்க? நியாயப்படுத்துகிறாங்க. அதனால தான் பைபிள் சொல்லுது, அவங்களுக்கு என்ன இருதயம் இல்லை? உணர்வுள்ள இருதயம் இல்லை. எல்லாமே பாவம் செய்து தேவனுடைய மகிமையை அற்றவர்களான. நம்ம செய்கிற பாவம் தெரியாம இல்லை, வில்ஃபுல்லாக தெரிஞ்ச செய்கிறோம். யாராவது ஒருத்தர் ரட்சிக்கப்பட்ட பிறகு சாராய கடைக்கு போறாருன்னா அப்படியே தூங்கி அனுப்பிச்சதும் அவர் அப்படியே காத்து கொண்டு போய் விட்டு கல்லு கடையில் தெரிஞ்சு தானே போறாரு. கல் இருந்தால் கல் தாண்டாரு, ஆட்டோ இந்த ஆட்டோ பிடிக்கிறாரு, பாக்கெட்லேருந்து காசு எடுக்கிறாரு, கரெக்டாக கொடுக்குறாரு, போய் என்ன பண்ணுறாரு? குடிக்கிறாரு, நேராக 10வது வீட்டுக்காக போயிடுறாரு, 10ஆம் நம்பர் வீட்டுக்கு.
நேராக அவங்க சொந்த வீட்டுக்கு தானே வராரு. சொல்லுங்க, நான் குடிச்சிட்டு இருந்தேன், அதனால நான் என்ன பண்ணுறேன்னே தெரில. உனக்கு மனைவி யாருன்னு தெரியுது, பிள்ளை யாருன்னு தெரியுது, ரோடு யாருன்னு தெரியுது, வீடு யாருன்னு தெரியுது, கதவை தட்டணும்னு தெரியுது. என்ன பிரதர் இதையும் நம்பிட்டுக்கிற சிஸ்டர்? அவர் தவறிட்டுக்கிறாராம். கிறிஸ்தவெல்லாம் தவறக்கூடாது. அப்ப புரிந்து கொள்ளுங்க, தவறு நடக்குதா இல்லையா, பாவிகளா இல்லையா, அக்கிரமக்காரரா இல்லையா, மோசமானவங்களா இல்லையா, ஒரு நாள் அல்லது இன்னொரு நாள் நீ எவ்வளவு பாவி என்று உணர்ந்து இந்த வாழ்க்கை ஏண்டவர் என்ற நிலைக்கு எல்லாமே தள்ளப்பட்டுக்கிறோம். நான் தள்ளப்பட்டு இருக்கிறேன். அம்மாவா இல்லையா, என்னையே எனக்கு பிடிக்கல, அந்த நிலையில நான் தள்ளப்பட்டுக்கிறேன். என் பாவங்கள் அவ்வளவு கொடுமையானது, என் புத்தி அவ்வளவு அக்கிரமானது, என் இருதயம் அவ்வளவு மகா கேடுபாடானது. உங்களோட பிரசங்கம் பண்ணுகிற நானே இந்த பாவத்தில் சிக்குண்டு வெளியே வராம எவ்வளவோ தவிச்சிருக்கிறேன். ஆனால் என் வாலிப நாட்களில் இயேசு என்னை தேடி வந்தார். எதற்குமே உதவாத என்னை அவர் கண்டடைந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாலிப நாளில் இயேசுவை கண்டே, வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார். வாலிப நாளில் இயேசுவை கண்டே, வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார். எதற்குமே போதவாய் என்னையும் கண்டெடுத்தார். இயேசுவின் அன்பை நான் சொல்லுவேன். வாலிப நாட்களில் என்னை தேடி வந்தார். ஹல்லேலூயா. அதனால தான் இன்னொரு பாட்டு இப்படியா பாடுது, முற்றிலும் அழகு வாய்ந்தவர், முற்றிலும் என்னை மாற்றினவர். முற்றிலும் பாவத்தினுடைய அடிமையில இருந்த என்னை இயேசு என் வாலிபத்தில் மாற்றினார். ஹல்லேலூயா. பாவத்தின் மேல வெறுப்பை தந்தார். அதனால தான் இந்த இயேசுவை நான் நேசிக்கிறேன். ஹல்லேலூயா. The cross of Christ. இப்ப நம்மலாம் யார் தான்? குற்றவாளிகள். நம்மலாம் யாரு? குற்றவாளி. தண்டனை அனுபவிக்க வேண்டுமா இல்லையா? மரண தண்டனை நமக்கு. அதுதான் பைபிள் சொல்லுது, பாவத்தின் சம்பளம், பாவத்தின் தண்டனை, பாவத்தின் தண்டனை. அதுதான் பாவத்தின் சம்பளம். நான் வேற மாதிரி சொல்றேன். பாவத்தின் தண்டனை மரணம், பாவத்தின் பெனால்டி மரணம், பாவத்தின் தண்டனை மரணம். அப்ப எல்லாரும் என்ன பண்ணிக்கணும்? இந்த நித்தியமான மரணத்தை அனுபவிச்சுக்கணும். சிலுவன் போது கழுத்துல மாட்டிக்கணும். உனக்கு புரியல என்ன சிலுவன், இது போல கொல்கோதா மலையன் என்ன பண்ற யோசிக்கிற, உனக்கு புரியல என்னன்னுட்டு. இப்ப நீங்க புரிஞ்சுக்கணும், ஒவ்வொன்றும் என்னுடைய பாவம், என்னுடைய அக்கிரமம், என்னுடைய மீறுதல், என்னுடைய அநியாயம், நான் தான் இயேசுவை சிலுவையில் அறைந்தது. என்னுடைய பாவங்கள் தான் அவரை அங்க கொண்டு போனது. என்றைக்குமே நான் நல்லவனா இருந்ததில்லை, என்றைக்குமே நீங்க நல்லவங்களா இருந்ததில்லை. உங்களே உங்களுக்கு பிடிக்காத அக்கிரமம் தான் நமக்குள்ள குடிக்கொண்டிருந்தது. அந்த இடத்துல தான் இயேசுவின் அந்த ரத்தம், இயேசுவின் சிலுவை உன் வாழ்க்கையில எப்படி லாபமானது, இன்னும் சில மணி நேரத்தில், இன்னும் சில வினாடியில் நம்ம பார்த்து முடிக்க போறோம். ஹல்லேலூயா. இப்போது நான் வேகமா போறேன், கவனிங்க. சிலுவையின் மரணமாகப்பட்டது மிகவும் கொடுமையான மரணம். உலகத்திலே உச்சகட்ட மரணம் எது என்றால் சிலுவையின் மரணம். இந்த சிலுவையின் மரணம் யாரால தொடங்கப்பட்டது என்றால் அசரியர்களால் தொடங்கப்பட்டது என்று சில பைபிள் ஸ்காலர்கள் சொல்றாங்க, சில ஹிஸ்டாரியன்கள் சொல்றாங்க இது பார்பேரியனால தொடங்கப்பட்டது என்று. இப்ப ஏன் இந்த சிலுவையின் மரணத்தை தேவன் தெரிந்து கொண்டார்? இது உச்சகட்ட மரணம், இது உச்சகட்ட வேதனை. ஒரு குற்றவாளி எமோஷனலி, பிசிக்கலி, மென்டலி, உணர்வு பூர்வமாக, மனதளவில், சரீரத்தில் அவன் கடுமையான உச்சகட்ட வலியை நாட்கள் கணக்கு அனுபவிச்சு அவன் சாகணும். அப்படி அவன் சாகிறத ஜனங்களாம் பார்க்கணும். அப்படி பார்த்தா இன்னொருத்தன் அந்த குற்றத்தை செய்ய மாட்டான். அதனால தான் சிலுவையின் தண்டனை உச்சகட்ட தண்டனை. இப்போ உங்களுக்கு விளங்குச்சிங்களா? இதற்கு சமமாக இன்னொரு தண்டனை நம்ம சொல்ல முடியாது. மறிச்சவங்களோடு கூட கட்டி விட்டுடுவாங்க. அப்போ கூட இந்த 3 விதமான ஒரு ஃபீல் இருக்காது. அவன் யோசிச்சு அப்படியே அவன் நாற்றத்தில் அவன் செத்து போவான். ஆனால் சிலுவை மரணம் அப்படி இல்லை, உச்சகட்டத்துக்கு போனான். எப்படின்னு சொல்கிறேன். முதலாவது,
ஒரு கைதி என்று சொல்லும்பொழுது அவனை அரெஸ்ட் பண்ணுவாங்க. இயேசுவை முதலாவது கெத்செமனே தோட்டத்தில் என்ன பண்ணுறாங்க? அரெஸ்ட் பண்ணுறாங்க. அடுத்தது அவங்க மேலே வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. அவங்க என்னென்னலாம் குற்றத்தை செஞ்சாங்கன்னு என்ன பண்ணுவாங்க? அதை டாக்குமெண்ட் பண்ணுவாங்க. அதுதான் எஃப்ஐஆர்னு சொல்கிறோம். அதை எழுதுவாங்க, சார்ஜ் பண்ணுவாங்க, என்ன எதனால் பிடிச்சாங்க என்னன்றது. மூன்றாவது என்ன செய்வாங்கன்னா, அவரை வந்து கிராஸ் எக்ஸாமின் பண்ணுவாங்க. அப்படின்னா நீ இந்த குற்றத்தை செஞ்சியா, என்ன பண்ண, ஏது பண்ண, எப்படி பண்ண, என்ன மாதிரி பண்ணன்றது அவர் என்ன பண்ணுவாங்க? கிராஸ் எக்ஸாமின் பண்ணுவாங்க. இது ரோமர்களுடைய பழக்கம். இது நான் சொல்கிறது ஹிஸ்ட்ரி, அதனால தான் முன்னாடியே சொல்லிட்டேன், வேதமும் ஹிஸ்ட்ரி நான் சேர்த்து சொல்ல போகிறேன். நான்காவது என்ன பண்ணுவாங்கன்னா, இவன் நல்லது பண்ணானா கெட்டது பண்ணானா, ஃபோர்த்து என்னன்னா, அவனை வந்து ஐ விட்னஸ் கூடுவாங்க. இவன் குற்றம் பண்ணியிருந்தாலும் குற்றம் பண்ணாத இருந்தாலும் ஐ விட்னஸ், இதெல்லாம் நான்கையும் பார்த்த பிறகுதான் அவனுக்கு சென்டென்ஸ், அதாவது அவனுக்கு வந்து தண்டனையா அல்லது அவனை விடுதலை ஆக்கணுமான்ற ஒரு முடிவுக்கு வருவாங்க. இயேசு கிறிஸ்துக்கு இது நான்கையும் செஞ்சாங்க. உங்களுக்கு வழங்குச்சிங்களா? ஓகே, அப்படியே என்னோட கூட வாங்க. அப்படி சிலுவை மரணத்தில் முதலாவது அப்படி ஒரு கைதியை பிடிச்சிட்டா, முதலாவது என்ன செய்வாங்கன்னா, அவனை நிர்வாணமாக்குவார்கள். அது வேதத்தில் இல்லை. ஜீசஸ் ரோமர்களுடைய ஒரு தண்டனை தான் அனுபவிச்சார். யூதர்கள் அவரை ரோமாபுரத்தில் கொடுக்கும் போது ரிலீஜியஸ் ப்ராப்ளத்தை பொலிட்டிக்கல் ப்ராப்ளமா மாத்துறாங்க. என்ன மாத்துறாங்க? தன்னை ராஜா என்று இவன் சொல்லுகிறான், நீ ராஜாவா இருக்க. இவன் என்ன பண்றான்? தன்னை ராஜான்னு சொல்றானே, ரிலீஜியனை ஆண்டவர் சொல்றாரு, ஸ்பிரிச்சுவலை அதை என்ன பண்ணிடுறானுங்க? பொலிட்டிக்கலா மாத்துறானுங்க. எப்பவுமே ரிலிஜனை பொலிட்டிக்கலா மாத்துறது பெரிய ஆபத்தானது. அது போல காரியங்கள் தான் ஆபத்தை நோக்கி போகும். இயேசுக்கு அதை தான் செஞ்சாங்க. ரிலிஜியன் மேட்டர் ரிலிஜியன் ஆகணும். இது என்ன பண்றாங்க? பொலிட்டிக்கலா இதை திருப்பினதுமே ஜீசஸ் ரோம அரசாங்கத்தின்படி குற்றவாளியா என்ன பண்றாங்க? இவங்க பொய் சாட்சிகளை திணிக்கிறாங்க. உங்களுக்கு விளங்குச்சிங்களா? அது சொல்றது புரிஞ்சுச்சிங்களா? இப்போ ஜீசஸ் குற்றவாளி அப்படின்னு நிரூபிச்சிட்ட பிறகு இந்த சிலுவை தண்டனை எப்படி இருக்குன்னா, அந்த குற்றவாளி முதலாவது நிர்வாணம் படுத்துவாங்க. அப்ப இயேசுவும் ரோம சட்டத்தின்படி தான் அவர் என்ன பண்றாரு? தண்டிக்கப்படுகிறார். அப்பொழுது இயேசுவையும் அப்படிதான் செஞ்சிருக்கும். அது வேதத்தில் எழுதப்பட. உலகத்தை படைச்சவர் நம்ம மானத்தை காப்பாற்ற வேண்டும் என்று தேவன் தம்முடைய மானத்தை கல்வாரி சிலுவையில் இழந்து போனார். இது தவிர நம்ம என்ன சொல்ல முடியும்? படைச்சவர், உண்டாக்கினவர், அவரை முதலாவது குற்றவாளி நிர்வாணப்படுத்தி அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, ஹியூமிலியேட் பண்ணுவாங்க, அவரை அவமானப்படுத்துவார்கள். அதை இயேசுக்கு செஞ்சாங்க. கன்னத்துல பலா என்று அறைகிறான், தாடி பிடிச்சி இழுக்கிறான், அவருடைய தலையை மூடி கண்களை மூடி, உன்னை கொட்டினது யார் என்று கொட்டிட்டு இப்ப சொல்லு பார்க்கலாம், நீ ராஜான்னு சொன்னி, நீ கடவுள்னு சொன்னி, கடவுளின் மகன் சொன்னி, உன்னை கொட்டினது யார் என்று சொல்லி அவரை அவமானப்படுத்தி கேலி கிண்டல் செய்கிறார்கள். நன்றாக கவனிங்க. இந்த சிலுவை மரணமாகப்பட்டது 3 விதமான வேதனைக்குள்ளாக போகணும். ஒன்று சரீர வேதனை, இன்னொன்று மனதளவில் பாதிக்கணும், மூன்றாவது எமோஷனல் அவ்வளோ அவர் வேதனைப்படணும். இயேசு கிறிஸ்து 3 பண்ணாரு. கூட இருந்தவன் முத்துத்தால காட்டி கொட்டுதான். கூட இருந்தவன் அவரை மறுதளிக்கவும் சபிக்கவும் சத்தியம் பண்ண தொடங்கினா. ஆண்டவர் எமோஷனலாக ஹர்ட் ஆயிருக்காரு. இப்பொழுது ஆண்டவர் மனதளவில் டார்ச்சர் பண்றாங்க. ஆண்டவர் கல்வாரி சிலுவை சாதாரணமாக எடுக்க முடியாது. பிறகு பிளாத்தின் இடத்துல கொண்டு போறாங்க. நான் அதை பின்னாடி சொல்லுவேன். பிளாத்து ஏரோது இடத்துல அனுப்பி வைக்கிறான். ஏரோது சில காரியங்களை கேட்டுட்டு ஆண்டவரை அவமானப்படுத்தி கேலி கிண்டல் செய்து மறுபடியும் பிளாத்தின் இடத்துல அனுப்பி வைக்கிறான். பிளாத்துக்கு நன்றாக தெரியும், பிளாத்தினுடைய மனைவிக்கு தெரியும், இவர் நீதிபரர், இவரிடத்துல ஒரு குற்றமும் இல்லை என்று. பிளாத்து மனசு வச்சிருந்தாருன்னா, அவன் அதிகாரத்தில் இருந்ததுனால, ராஜாவா இருந்ததுனால இயேசுவை விடுதலை பண்ணி இருக்க முடியும், இயேசுவை விடுதலை செஞ்சிருக்கணும். ஏன்னா அவர் நிரபராதி. இவனே சொல்றான், அவரிடத்துல ஒரு குற்றமும் இல்லை, இவனே சொல்றான். அப்படிப்பட்டவன் அவனுடைய அந்த தகுதியை அவனை என்ன பண்றான்? இழந்து விட்டான். இயேசுவை என்ன பண்ணிட்டாங்க? சிலுவையில் அறைய அவன் ஒப்பு கொடுத்தான். இந்த இடத்துல நீங்க புரிஞ்சுக்கணும், அந்த நேரத்தில் கைதி என்ன பண்ணுவாங்கன்னா, யூத முறைமையின்படி, ரோமருடைய தண்டனையின்படி 1 குறைய 40 அடி அவங்களை என்ன பண்ணுவாங்க? பிரம்புனால் அடிப்பாங்க. 1 குறைய 40 அடி.
தேவ பிள்ளைகளே, இதை சொல்லும் போது எனக்கு என்னுடைய ஜோக்கின் சார் ஞாபகத்துக்கு வருது. எத்தனை பேருக்கு தெரியும், ஹைஸ்கூல் படிக்கும் போதே ஜோக்கின் என்ற ஒரு ஹெட் மாஸ்டர் ஒரு நாள் நின்று போனா எத்தனை அடி? 7 அடி. ஆஃப் டே நின்று போனா 3 அடி. அவர் குச்சி எடுத்துட்டு வந்து அங்க ஒரு கல் ஒன்று வைக்கப்பட்டு இருக்கும். நம்ம சாப்பாடுலாம் சாப்பிட்றோம் பாருங்க கல்யாணத்துக்கு, அந்த மாதிரி கல் ஒன்று இருக்கும். அந்த கல் மேலே படுக்க வைப்பாங்க. படுக்க வச்சு இந்த தொடையில் அடிப்பாருங்க. அடிச்சாருன்னா அப்படியே குச்சி இப்படி வரும்போது பெண்டாகும். நாங்கள் அலறிட்டு பார்ப்போம். அடித்த பிறகு அந்த மாணவன் போடா அப்படின்வாரு. எழுந்து அவனால் நடக்க முடியாது, அங்கேயே விழுவாங்க கீழே. எத்தனை பேர் இதை பார்த்துருக்கீங்க? படிச்சுங்க, எழுந்து நில்லுங்க கொஞ்சம், உங்கள் முகத்தை நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். எஸ் எஸ், தேங்க்யூ. அந்த குச்சி அப்படி வரும், கீழே விழுந்துருவானுங்க. அதனால என்ன பண்ணுவானுங்க, 2-3 பேண்ட்டை போட்டுன்னு வரானு உள்ள, கண்டுபிடிச்சிருவாரு. அடி கடைசியில் பார்க்கும் போது மறுநாள் அப்படி கண்ணி போய் ஜுரமே வந்துடும் சிலர். தேவஜனமே, இயேசுவை அடித்தது அதை விட மிகப்பெரியது. ஸ்டூடெண்ட் டிசிப்ளின் பண்ணார் அவர். ஆனால் ஒரு குற்றவாளி என்று சொல்லி அவர் தண்டிக்கும் போது அவனுக்கு பயன்படுத்துகிற பெரம்ப வேற. இயேசுனுடைய முதுகிலிருந்து கால் வரையிலும் 1 அதாவது 39 அடிக்கு மேல என்ன பண்றாங்க அவரை. அப்படி அடிக்கும் பொழுதே அவரால் அடி தாங்க முடியாம அப்படி கீழே விழுகிறார். நிக்க முடியாது. அடிச்சா யாராலையும் என்ன பண்ண முடியாது, நிக்க முடியாது. ஆண்டவர் 100 மனுஷன் அடி வாங்குறார். அதை அடிச்சு முடிச்ச பிறகு டயர்ட் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களால பேச முடியாது, ஒண்ணு முடியாது, நிக்க முடியாது. இயேசு இரவு முழுக்க தூங்கல. இயேசுவால நிக்க கூட முடியல. சிவப்பான அவருடைய ரூபம் கண்ணி போய் முதுகிலிருந்து கால் வரையிலும். ஏனென்றால் ரோமர்கள் சாதாரணமா அடிக்கல, அவங்க கோபம் கொண்டு அடிக்கிறாங்க. ஏன்னா இவர் மேல குற்றச்சாட்டு என்னன்னா, இவர் யூதருடைய ராஜான்னு சொல்றாரு. ஒரு ராஜா ஏற்கனவே ரோமர்கள் இருக்கும் போதோ தேசத்தை இவன் கலகம் பண்றான்னு நினைச்சிட்டு அந்த வெறியில் அவங்க என்ன பண்றாங்க, மிருகத்தை அடிக்கிற போல கோபம் கொண்டு அவங்க பலத்தை இயேசுவின் முதுகில் இருந்து கால் வரையில அடிக்கிறாங்க. இயேசுவால் அடி தாங்க முடியாம குற்றவாளிகள் புழு போல துடிச்சு அப்படி கீழே விழுந்து எச்செல்லாம் வாயில வந்துடும். கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிக்கும். கடைசியில் அவன் பலனை இழந்த பிறகு இது ஜனங்க பார்ப்பாங்க. ஜனங்கள் இதெல்லாம் பார்க்க முடியாத அவங்க வைப்பாங்க. ஏன்னா அடுத்து ஒருவன் இந்த தவறை செய்யக்கூடாது. தேவ ஜனமே, இந்த அடியை உன் பாவங்கள் நிமித்தமா நீ வாங்கியிருக்கணும், உன் அக்கிரமங்கள் நிமித்தமா நீ வாங்கியிருக்கணும். இயேசு உனக்காக இவ்வளவு அடி வாங்கினார். பிறகு சில மெட்டலால செய்யப்பட்ட கொக்கிகள் இருக்கும். மனுஷன் மரிச்சு போன மனுஷனுடைய எலும்பிலிருந்து எடுத்த சில காரியங்களை ஒரு சாட்டியை பின்னி அந்த சாட்டியால் என்ன பண்ணுவாங்க, அடிக்கும் பொழுது தோள்கள் சதைகள் எல்லாம் பீத்து கொண்டு வெளியே வரும். அதனால தான் இதை முன்னாடியே தீர்க்கதரிசி எழுதும் போது எழுதுகிறான், அவருடைய சரீரம் ஏர் விழுகிறது போல இருந்தது. விவசாயி ஏறு விழுந்தா எப்படி இருக்குமோ அப்படி இருந்தது. முகமெல்லாம் வீங்கி போய் அவனுக்கு அந்த சோல்ஜருங்க ஆண்டவர் குத்தம் போது அடிக்கும் போது முகங்கள்லாம் கண்ணி வீங்கி போய். இதுவரையிலும் சிலுவை மரணத்துல யாருக்குமே முள்முடி சூட்டினதில்லை. உலக வரலாறுலயே முதல் முறை முள்முடி சூட்டினது இயேசுக்கு தான். நீ யூதருடைய ராஜான்னு சொல்ற எல்லா போல உனக்கு கிரீட வேணையில இதோ முள்முடி என்று விஷம் முள்ளு. அது குத்துச்சுன்னா அந்த வலி தாங்க முடியாது. சில சரித்திர ஆசிரியர்கள் சொல்றாங்க ஒவ்வொரு முள்ளும் 3 இன்ச்சு இருக்கும், ஏறக்குறைய 3 இன்ச்சு இருக்கணும். தலைமலை சுற்றி கோலால அடிக்கிறாங்க. ரத்தம் அப்படியே அவருடைய தலையில குத்தி கண் வழியாக வருகிறது. வலி தாங்க முடியல. முதுகுகள்லாம் பிக்கப்பட்டவராங்க. ரத்தங்கள் அப்படி பீறிட்டு அதே இடத்துல ஆண்டவர் கீழே விழுறார். எழுந்துக்க முடியல. தேவனுடைய சரீரம் எல்லாம் அப்படியே நடுங்க ஆரம்பிக்கிறது. இதுவரையிலும் தேவன் ஒரு வார்த்தை கூட பேசல. பைபிள் இஸ் வெரி கிளியர். அவர் அடி வாங்க நேரத்தில் ஒரு வார்த்தை ஆண்டவர் பேச அவருக்கு நன்றாக தெரியும். இதற்காகத்தான் நான் வந்தேன். என் ஜனங்கள் என் பிள்ளைகள் வாங்க வேண்டிய சகல அடிகளை
குற்றத்திற்கு தண்டனை அனுபவிக்க வேண்டும். என் ஜனங்கள் காலாகாலமா செய்த குற்றத்திற்கு அந்த தண்டனைகளை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று வாயை திறவாத ஆட்டுக்குட்டியை போல சீடர்கள் யாரும் இல்லை பார்க்கறது, எல்லாம் பயந்துன்னு ஓடிட்டாங்க. தன்னன் தனிமையா அனாதையாக கேட்பார் இல்லாத, யாருமே இரக்கம் படாத அளவுக்கு இவனை சிலுவையில் அடைங்கன்னு ஜனங்கள் சொல்ல அவருடைய சதைகள் அப்படியே சுக்குநூறாய் தொங்குகிறது. இப்பொழுது தான் தூரத்திலிருந்து பார்க்கிற சீஷன் கதறி அழுகிறான். அவனுக்கு பிளாஷ்பேக் ஞாபகம் வருது. இது உங்களுக்காக பிற்கப்படுகிறேன், என்னுடைய சரீரமா இருக்கிறது. ஏன் இயேசுவை நான் நேசிக்கிறேன். வாழ்க்கையில நான் எதை இருந்தாலும் ஏன் இயேசுவை நான் இழக்காம இருக்கிறேன். இவரை போல என் அப்பா அம்மா கூட நான் செஞ்ச பாவத்திற்கு தக்கதாக இப்படி அடியை வாங்க முடியாது, அவமானத்தை சகிக்க முடியாது. அதனால தான் உலகத்தில் எனக்கு எதுவுமே வேண்டாம், இயேசு மட்டும் போதும் என்று அநேக தேவ பிள்ளைகள் தேவனுக்காக ஊழியம் செய்கிறார். அடிச்சு முடிச்சு அவனுடைய உயிர் அங்க போக கூடாது. அதனால அந்த குற்றவாளி என்ன செய்வாங்க, சிலுவையை, பாரமான ஒரு மரத்தை, நீங்க பார்க்குற மாதிரி இது போலலாம் இல்லை, ஒரு மரத்தை கட் பண்ணி, டிம்பர், அது ஒரு மரத்தை கட் பண்ணி ஏறக்குறைய அதனுடைய எடை 75 கிலோல இருந்து 80 கிலோவாம். நியர்லி மோர் தென் 140 பவுண்ட். 75 இருந்து 80 கிலோ. ஒரு கிலோ, ஒரு 25 கிலோ கொண்டது தான் ஒரு மூட்டை அரிசி. அப்போ 3 மூட்டை அரிசியை யார் தூக்கிட்டு போக முடியும்? இயேசுவினுடைய தோலின் மேலே அந்த சிலுவை வச்சு அவர் அடிச்சே கொல்கோதா மலைக்கு கொண்டு போறாங்க. இயேசுவுக்கு அப்படியே சரீர நடுக்கம், அதனால அவர் கீழே விழுகிறார். தூக்க முடியல சிலுவை அவரால். ஏன்னா 100க்கு 100 மனுஷனா அவர் தெய்வமா அடிவாங்கல, அவர் தெய்வமா அடிவாங்கல, தெய்வத்தை அடிக்க முடியாது யாராலும். அவர் 100க்கு 100 மனுஷனாய் மனுஷ அவதாரம் எடுத்து வந்ததுனால நீ என்ன பல, உன்னை அடிச்சா என்ன உனக்கு அந்த பயமும் திகிலும் அந்த 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 ஒரு நடுக்கம், அந்த பலவீனம் இருக்குமோ, இயேசுக்கு இருந்தது. தூக்க முடியாத கீழே வந்து நெஞ்சு வெடிக்கிற அளவு வலி அவருக்கு, தூக்க முடியல. அந்த இடத்துல தான் ஹியூமன் வீக்னஸ். சீமோன் என்கிறதான ஒருவனை வலு கட்டாயப்படுத்தி அவன் மேல அந்த சிலுவை வச்சு ஜீசஸ் அவரும் அப்படியே சுமந்து போகிற அளவுக்கு கொண்டு போறாங்க. கொண்டு போகும்போது பே அன்டிவைடட் அட்டென்ஷன் பண்ணுங்க. சிலுவைக்கு தூக்கிட்டு போகும்போது அவங்கள மெல்லாக்கடிச்சு படுக்க வைப்பாங்க. படுக்க வச்சு இந்த கையை கட்டுவாங்க. சில சமயத்துல கையை கட்டி அப்படியே விட்டுடுவாங்க, ஆணியில் அடிக்க மாட்டாங்க. சில பேருக்கு கைகளை கட்டி ஆணியில் அடிப்பாங்க. ஏன் கைகளை கட்டுறாங்கன்னா, இந்த ஆணியில் அடிக்கிறது சரீரம் இப்படி தொங்கும் போது இது கிழிச்சிட்டு அந்த சரீரம் அப்படியே இப்படி கீழே விழுந்துடும். அதனால அவன் ஸ்டிப்பா இருக்கணும்னு இங்க கைகளை முதலாவது கட்டிட்டு என்ன பண்ணுவாங்க, இங்க ஆணிகளை அடிப்பாங்க. ஆணிகளை அடிச்சு பிறகு பெக்குன்னு சொல்லுவாங்க, காலுக்கு அப்படி வைக்கிறதுக்கு ஒரு சின்ன கட்டைய அந்த சிலுவையில் வச்சுட்டு காலை அது மேல சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவன் கீழே தொங்கிடக்கூடாது, தொங்கி கீழே விழுந்துருவாங்க. அதனால அப்படி சப்போர்ட் பண்ணி அந்த அந்த கட்டையோட சேர்த்து ஆணி அடிப்பாங்க. ஆணி அடிச்சு அந்த சிலுவை இப்ப திருப்பி போடுவாங்க. ஈவ இறக்கிற சிலுவை திருப்பி போட்டு அடிச்சு ஆணி பின்னாடி என்ன பண்ணுவாங்க, ரிவர்ஸ்ல திருப்புவாங்க. திருப்பி ஒரு பள்ளம் வெட்டப்பட்டு இருக்கும், அந்த பள்ளத்தில் அப்படியே இது தள்ளுவாங்க. கைகளிலிருந்து கால்கள் வரலாம், அப்படி இந்த எலும்புகள் அப்படியே தொங்கும். ஜீசஸ்க்கு எலும்பு உடையில, அவர் நீதிமான், ஆனால் பெரிய வலி அவருக்கு. முதுகு முழுக்க அந்த வெயிலினுடைய அந்த கொடூரம் பிஞ்சு இருக்கு, சரீரம் முழுக்க பிஞ்சுட்டு இருக்கு. கண்கள் முழுக்க சரியா அவருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை, ஏன்னா தலையிலிருந்து ரத்தம் கொட்டிட்டே இருக்கு, துடைக்க கூட அவரால் முடியாது. அப்ப இந்த குற்றவாளி என்ன செய்வாங்கன்னா, இப்படியாக வனாந்தரத்தில் விட்டுடுவாங்க. இது போல மலைகள் வனாந்தரத்தில் விட்டுட்டு
இங்க நன்றாக கவனிக்கணும். அவன் இப்படியே தொங்க 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 1 மணி நேரத்துக்குள்ளலாம் என்ன ஆகும்னா சரீரம் அப்படியே பலவீனம் அடைஞ்சு இப்படி வீக் ஆயிடுவான், நிற்க முடியாது அவனால. அப்ப இந்த வயிறாகப்பட்டது அப்படியே கீழே ஒட்டி கொள்ளும். நீங்க ஜீசஸ் போட்டோ பார்த்தீங்கன்னா வயிறு உள்ள இருக்கும், சாப்பிடாத மாதிரி. என்னன்னா அதை நல்லா ஆர்டிஸ்ட் பண்ணியிருக்காங்க. வயிறு ஒட்டிக்கின்னு அவரால் மூச்சு விட முடியாது. ஏன்னா நம்முடைய லங்ஸ் சோக் ஆகிடும். அப்போ மூச்சு திணற ஆரம்பிப்பாங்க. ரத்தம் போனதுனால, டயர்ட் ஆனதுனால அவங்களால என்ன பண்ண முடியாது, பேசவும் முடியாது. பெரிய ஆச்சரியம் என்னன்னா, உலகமே அதிசயப்படுகிற ஆச்சரியம் என்னன்னா, ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல தான் பிதாவே என்னுடைய ஆவி உம்முடைய கரத்தில் ஒப்புவிடுகிறேன்னு மிக சத்தத்தோட சொன்னார். அதுதான் இயேசுவின் வல்லமை. அண்டர்ஸ்டாண்ட். இப்பொழுது அப்படியே அவன் மூச்சு திணறும் போத கை காலெல்லாம் அடுத்தது என்னன்னா அவனுக்கு நடுங்க ஆரம்பிக்கும். இந்த நேரத்தில் அவனை எல்லா ஜனங்களும் ஈவு இறக்கம் இல்லாம அவனை சபிப்பார்கள், அவனை திட்டுவாங்க, அவனை கேலி பண்ணுவாங்க. அதுதான் எமோஷனல் அட்டாக் அண்ட் மென்டல் டார்ச்சர். பக்கத்தில் இருக்கிறவன் நீ உண்மையிலேயே தெய்வமா இருந்தா, தேவகுமாரனா இருந்தா, நீ உன்னை காப்பாத்தினே என்னையும் காப்பாத்துறா சொன்னா மென்டல் டார்ச்சர். அவர் தலைமையில யூதருடைய ராஜான்னு கேலி செய்ய எழுதி வச்சாங்களா, மென்டல் டார்ச்சர். போறவங்க வரவங்களாம் திட்டுவாங்க, இவன் என்ன பண்ணா எல்லாரையும் காப்பாத்தினா, உன்னை நீ காப்பாத்திக்கோள், மென்டல் டார்ச்சர். கொரோனா காலத்துல சுகமாகி வந்தவங்க, ஐயா உங்க ஜபத்தினால நான் சுகமானேன், கண்ணீரோட அழுவாங்க. இந்த கொரோனா வந்தது கூட எனக்கு கவலை இல்லை, ஆனா ஜனங்க எங்களை பார்த்துட்டு ஒரு கேவலமா போனாங்க பாருங்க. எங்க சொந்தம் கூட எங்களை தூரம் ஒன்றாவதவங்க மாதிரி என்ன பண்ணாங்க, எங்களுக்கு குணமாகிட்டு கூட எங்களை யாரும் தீண்டாதவங்க மாதிரி பார்த்தாங்க. எங்களால உண்மையிலேயே அதை மட்டும் மறக்க முடியாது பாஸ்டர். அந்த அளவு இயேசுவை அந்த நேரத்தில் ஆறுதல் சொல்ல யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த குற்றவாளிக்கு அப்படி டார்ச்சர் பண்ணுவாங்க. நல்லா புரிஞ்சுங்க, இந்த குற்றவாளி ஆகப்பட்டவன் 1 நாள் 2 நாள் 3 நாள் இல்லை, இவனுக்கு அடுத்தது அப்படியே ஹை ஃபீவர் வரும், குளிர் ஜுரம் வரும். அந்த ஜுரத்திலேயே ஒத்துட்டு இருப்பான். 1 நாள் 2 நாள் 3 நாள், சில சமயத்தில் 4 நாள் கூட அந்த குற்றவாளி அப்படியே தொங்கிட்டே இருப்பான். கடைசியில் வெளியில் இருக்கிற சில பறவைகள் அவனை கொத்த ஆரம்பிக்கும். இந்த ப்ராசஸ்லாம் போய் அப்படியே அவனால் பேச முடியாமல் அப்படியே அவன் என்ன பண்ணியிருப்பான், அசை கூட முடியாது, உயிர் மட்டும் இருக்கும், மூச்சு வாங்கிட்டு இருக்கான். அப்படியே அவன் உச்சக்கட்ட டார்ச்சர் வந்து தான் அவன் சாவான். இதுதான் சிலுவையின் மரணம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் உன் பாவங்களும் என் பாவங்களையும் அப்படிதான் சிலுவையின் மரணத்துக்கு கொண்டு போனது. இந்த வேளையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தது யார்? The cross of Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏறக்குறைய 6 மணியிலிருந்து 7 மணி நேரம் சிலுவையில் அப்படியே தொங்கிட்டு இருக்கிறார். நான் மற்ற எந்த காரியத்தை நான் சொல்ல ஆசைப்படலை. ஆவியானவர் எனக்கு ஏவின காரியத்தை மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு வரேன். ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கினார்? அகில உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க இவரை தவிர இவர் வழியில். வேதம் சொல்லுகிறது 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே, நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வ லோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியா இருக்கிறார். அடுத்தது ரோமர் 3:24 இப்படியாக சொல்லுகிறது, இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான் ஆக்கப்படுகிறோம். அப்படி பாவி எப்படி நீதிமான் ஆக்கப்படுவான்? ஒரு நீதிபரராகிய தேவகுமாரன் இந்த பாவத்தின் தண்டனை அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பிள்ளை தப்பு பண்ணிட்டான், யாரோ நண்பர்கள் தப்பு பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு சொத்தையும் அதையும் வித்துட்டு இவங்க என்ன பண்றாங்க, பெயில்ல கொண்டு வராங்கல்ல, அந்த தண்டனை குடும்பம் அனுபவிக்கிறது இல்லை. அப்ப நீ செஞ்ச அக்கிரமங்கள், நீ செஞ்ச பாவங்கள் உன்னால் அதை நிவர்த்தி செய்ய முடியாது. குற்றவாளியால் என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. அதே நிலையில தான் நீ செஞ்ச பாவத்துக்கு எந்த பிரியாசித்தமும் எந்த பலியும் நீ என்ன சொன்னாலும் தீர்வாகாது. ஒரே ஒரு தீர்வு, தேவகுமாரன் மட்டும்தான் உன்னுடைய பாவங்களை தன் மேல போற்றினார், உன்னை கொண்டு போய் அவர் இடத்துல வச்சுட்டார். அதனாலதான் உன்னால அவர் தண்டிக்கப்பட்டார், அவரால் நீ மன்னிக்கப்பட்ட. இப்ப எல்லாம் போகும்போது தெரிஞ்சுக்கொள்ளுங்க, உன்னுடைய என்னுடைய பாவம் தான் இயேசுவை சிலுவையில் பிடிச்சு கொடுத்தது.
Understand, pay undivided attention for 5 minutes. இயேசுவை கொலை செய்ய யூதர்களிடத்துல பிடிச்சு கொடுத்தது யாரு? யூதாஸ். யூதாஸ் ஏன் பிடிச்சு கொடுத்தா? யூதாஸ் காசை பார்த்தான், அதனால இயேசுவை காட்டி கொடுத்தான். யூதர்கள் ஏன் இயேசுவை பிலாத்தினிடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள்? யூதர்கள் தன்னுடைய அந்த ரிலிஜியனை பார்த்தாங்க, அவங்களோட பாரம்பரியத்தை பார்த்தாங்க, அவங்களோட ரிச்சுவலை பார்த்தாங்க. ஏன்னா அவங்க எல்லாமே வெளி தோற்றத்தில் பார்ப்பாங்க, இயேசு உள்ள பார்ப்பார். ஒருத்தன் கை கழுவில பசிக்கு சாப்பிட்டான், யூதர்கள் அதை குற்றம் கண்டுபிடிச்சாங்க. இயேசு சொன்னாரு, வெளியே இருக்கிறது மனுஷனை அசுத்தப்படுத்தாது, உள்ள இருக்கிறது தான் அசுத்தப்படுத்தும். உள்ளதான் சுத்தமா இருக்கணும், வெளியே இருந்தா பிரச்சனை இல்லைன்னாரு. அந்த ரிச்சுவலெல்லாம் இயேசு உடைச்சதுனால இதெல்லாம் இவங்களுக்கு பிடிக்கல. அதனால யூதர்கள் அந்த பொறாமையில அவங்க ரிச்சுவலையும் அவங்க பாரம்பரியத்தை பார்த்து இயேசுவை தூக்கி பிலாத்தினிடத்துல கொடுத்தாங்க. பிலாத்து யாரிடத்துல கொடுத்தான்? பிலாத்து யூதர்களை என்ன பார்த்தாங்க? ரிலிஜியனையும் கல்ச்சரையும் பார்த்தாங்க. பிலாத்து என்னத்தை பார்த்தான்? பிலாத்து மன்னிச்சிருக்கலாம், பிலாத்து இயேசு ரிலீஸ் பண்ணிக்கலாமா? ரிலீஸ் பண்ணல. பிலாத்து என்னத்தை பார்த்தான்? பிலாத்து ரிலீஸ் பண்ணியிருந்தா அவனுடைய பதவி போயிட்டு இருக்கும். பிலாத்து பதவியை பார்க்கறான். நீயே நானும் பாவத்தை பார்த்தோம், யூதாஸ் பணத்தை பார்த்தான். யூதர்கள் அண்ணா காய்பா பிரதான ஆசாரியர்கள் அவருடைய கலாச்சாரத்தையும் அவருடைய பாரம்பரியத்தையும் பார்த்தாங்க, ரிலிஜனை பார்த்தாங்க. பிலாத்து எதை பார்த்தான்? அவனுடைய பதவியை பார்த்தான். சேவர்கள் கையில் ஒப்பு கொடுத்தாங்க. இந்த நேரத்தில் தான் உங்களுக்காக நான் படிக்கட்டும். லூக்கா 22 55 அவர்கள் முற்றத்தின் நடுவிலே நெருப்பை மூட்டி அதை சுற்றி உட்கார்ந்திருந்த பொழுது பேதுருவும் அவர்கள் நடுவிலே உட்கார்ந்தான். அப்பொழுது ஒரு வேலைக்காரி அவனை நெருப்பில் அண்டையிலே உட்கார்ந்திருக்க கண்டு அவனை உற்று பார்த்து, இவனும் அவர்களோடு கூட இருந்தான் என்றாள். அதற்கு அவன், ஸ்திரியே, அவனை அறியேன் என்று மறுதளித்தான். சற்று நேரத்திற்கு பின்பு வேறொருவன் அவனை கண்டு, நீயும் அவர்களில் ஒருவன் என்றான். அதற்கு பேதுரு, மனுஷனே, நான் அல்ல என்றான். ஏறக்குறைய ஒரு மணி நேரத்திற்கு பின்பு வேறு ஒருவன் அவனை பார்த்து, மெய்யாகவே இவனும் அவனோட இருந்தான், இவன் கலிலேயன் தான் என்று சாதித்தான். அதற்கு பேதுரு, மனுஷனே, நீ சொல்கிறதை அறியேன் என்றான். அவன் இப்படி சொன்னவுடனே சேவல் கூவிற்று. இன்னொரு இடத்துல நம்ம படிக்கும் போது அவன் இயேசுவை சபிக்கவும், நான் அவனுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். அண்டர்ஸ்டாண்ட், நீயே நானும் பாவத்தை பார்த்தோம், யூதாஸ் பணத்தை பார்த்தான். பிரதான ஆசிரியர்களும் யூதர்களும் ரிலிஜனையும் அவனுடைய பாரம்பரியத்தை பார்த்தாங்க. பிலாத்து அவனுடைய அதிகாரத்தை பார்த்தான், சீட்டை பார்த்தான், சேரை பார்த்தான், சிங்காசனத்தை பார்த்தான். அவரை கொலை செய்யும்படியாக இவங்க கிட்ட கொடுத்துட்டான், சோல்ஜர்கிட்ட. பேதுரு தன்னுடைய வாழ்க்கையை, எதிர்காலத்தை பார்த்தான், உயிரை பார்த்தான், உயிரை பார்த்து பழந்தான். இந்த இடத்துல தான் ஒரு ஆச்சரியமான காரியங்கள். நீ பாவத்தை பார்த்த, யூதாஸ் பணத்தை பார்த்தான். யூதர்கள் ரிலிஜனையும் பாரம்பரியத்தையும் பார்த்தாங்க. பிலாத்து அவனுடைய அதிகாரத்தை பார்த்தான். பேதுரு, நான் செத்து போனா என்ன செய்வதுன்னு, என்னை ஜெயிலில் பிடிச்சி போட்டுடுவாங்களேன்னு உயிரை பார்த்தான். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான் பேதுருவை கருணை கண்ணோட பார்த்தான். 66 வசனம், லூக்கா 22:61. இயேசு அப்பொழுது கர்த்தர், அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை உடனே பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே போய் மனங்கசந்து அழுதான். கர்த்தர் பேதுருவை பார்த்தார். நீங்க பாவத்தை பார்த்தீங்க, நம்ம எல்லாரும் பாவத்தை பார்த்தோம். யூதாஸ் பணத்தை பார்த்தான். யூதர்கள் அவங்க அதிகாரத்தையும் அவங்க பாரம்பரியத்தையும் அவளோட ரிலிஜனை பார்த்தாங்க. பிலாத்து அவனுடைய சிங்காசனத்தை பார்த்தான். பேதுரு அவனுடைய உயிரை பார்த்தான். இயேசு எதை பற்றியும் கவலைப்படல, பேதுருவை பார்த்தான்.
ஒரு நாள் அல்லது இன்னொரு நாள் பேதுருவை போல இயேசுவை நம்ம மறுதளிச்சோம். இயேசு விட்டு பின்வாங்கி போனோம். இயேசு விட்டு தூரம் போனோம். இயேசுவை நினையாது இருந்தோம். இயேசு சிலுவைக்கு போகிறது நம்ம தான் காரணம். நமக்கு பிரச்சனை வந்தால் இயேசுவை மறந்தோம். நமக்கு ஆண்டவரத்தில் ஜெபித்தது எல்லாமே கிடைச்ச இயேசுவை மறந்தோம். ஏதோ ஒரு விதத்தில் பேதுருவை போல இயேசுவை நம்ம மறந்துட்டார். இயேசுவை நிராகரிச்சுட்டார். இருந்தாலும் இயேசு கருணை கண்ணோட உன்னை பார்க்கிறார். அந்த பார்வையில் பழி வாங்குற எண்ணம் இல்லை. அந்த பார்வை அன்பான பார்வை, மன்னிக்கிற பார்வை, உயர்த்துகிற பார்வை, பாதுகாக்கிற பார்வை, இரக்கமுள்ள பார்வை, தண்டிக்கிற பார்வை இல்லை, ஜட்ஜ்மெண்டல் பார்வை இல்லை. இருக்கிற இடத்துல யாரெல்லாம் இயேசுவை என் தாயை காட்டிலும் நீங்க அதிகமா நேசித்தீங்க. எல்லாமே துரோகம் செஞ்சுங்க. ஒருத்தர் விடாம உலகமே எல்லாமே துரோகம் செஞ்சு உமக்கு விரோதமா. ஆனாலும் தேவனுடைய கண்கள் துரோகம் பண்ண பேதுருவையும் மறுதளிச்ச பேதுருவையும் ஆண்டவருடைய கருணை கண்ணோட பார்க்கிறார். பேதுரு, என்னை மறுதளிச்சிட்டியா? என்னை விட்டு தூரம் போயிட்டியா? வாழ்க்கையில எனக்காக உண்மையா நிப்பேன்னு சொன்னேன். ஆனால் பாவங்களும் உலக லௌகிக ஆசைகளும் பெருமைகளும் மற்ற காரியங்கள் என்னிடத்திலிருந்து உன்னை பிரிச்சிடுச்சா? கர்த்தர் இந்த குட் ஃப்ரைடேல உன்னை கருணை கண்ணோட இரக்கத்தோடு பார்க்கிறார். இந்த நாளிலும் உன்னை நான் அதிகமாக நேசிக்கிறேன். நீ மறந்தாலும் நான் உன்னை மறக்கல. எத்தின் பேர் இங்க இயேசுவே, அதனால தான் பேதுரு போல மனம் கசந்தவர்களாக வாழ்க்கையில் நான் எதை இழப்பேன், எதற்காகவும் இழக்க மாட்டேன். இதோ அந்த குட் ஃப்ரைடேல மறுபடியும் என் ஜீவன் போனாலும் ஜீவன் இருந்தாலும் உமக்காகவே வாழ்வேன்னு சொல்றோங்க.